அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதை மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு 1383வது நிகழ்ச்சி கருப்பு மலர்கள். இந்த போஸ்ட் பார்த்த உடனே யாருக்கெல்லாம் என்ன நினைவு வந்தது, என்னவா இருக்கும்னு நினைச்சுக்க தெரியாது சொல்லுங்க. நான் கருப்பு மலர்கள் அப்படின்னும் போது இவர் அந்த ஆப்பிரிக்கன்ஸ் அந்த இதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆப்பிரிக்கன்ல இந்த இனம் பத்திய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது மாதிரி நினைச்சேன். அந்த மாதிரி புத்தகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் சார் ஏதாவது ஒரு துயரமான சம்பவத்தை எடுத்து பேச போறாரோன்னு நினைச்சேன். சூப்பர். வேற யாராச்சும் சார் இது மாறுபட்ட கருத்துடைய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே. காமராசருடைய கவிதை நூல் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் காமராஜரோட கவிதை நூலும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? ஆமா சார். அதான் தெரிஞ்சு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. கண்ணதாசன் நடிச்ச ஒரு படம் கருப்பு பணமா ஏதோ ஒரு ஞாபகம் வந்து கருப்பு பணம் கருப்பு பணம். இது நான் காமராசரோட கவிதை நூல் தான். இந்த நூல் நம்ம இங்கதான் வாங்கணும். இதுலதான் போன வருஷத்துக்கு இப்போ ஏதாவது இந்த சென்ற புத்தக திருவிழாக்கு முன்னாடி புத்தக திருவிழால வாங்கினது. ஆனா இவ்வளவு நாள் பேசல. திடீர்னு தான் இது இன்னைக்கு தோணுச்சு. சாதாரண திடீர்னு சொன்னாரு, சார் நாளைக்கு குஜராத் போறாரு, சரி இன்னைக்கு பேசிடலாமே எதனா ஒரு டாக்குன்னு சொன்னாரு. அப்புறம் தான் கருப்பு மலர்கள் பேசுவோம் கவிதைகள் பத்தி, காமராசரோட கவிதைகள் அப்படின்னு தான் யோசித்தோம். சரி அதுதான் போட்டோம். அது ஒரு சிலருக்கு இவர் போட்டிருந்தாரு குரூப்ல, நம்ம வினத்து தான் சார் போட்டிருந்தாரு. ஆமாமா, அவர் போட்டிருந்தாரு. அது யார் கவனிச்சீங்கன்றத கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன் சார். அதாவது பார்த்துருந்தா சொல்லிருக்கணும். நீங்க தான் பார்த்தவங்க, அதாவது தெரிஞ்சவங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்க வினத்து தான் சார் போட்டிருந்தாருன்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கலாம்ல. ஓ அப்படியா? சரி சரி. ஓகே ஓகே சார். நானும் காமராசன் ஒண்ணு இந்த மாதிரி எழுதியிருக்காருங்கிறது தெரியும் எனக்கு. நானும் அதை பாத்திருக்கேன். ஆனா நான் மனசுல நினைச்சது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். காமராசனோட கவிதை நூல்ங்கிறது எனக்கு கூட தெரியும் சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த புக்கோட படம் நாங்க போடாததுக்கு காரணம் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு சிந்தனை வரட்டும் அப்படின்றதுக்காக தான் அதை குறிப்பிட்டு அதை விட்டுட்டேன். அந்த புத்தகத்தோட இது நம்ம போட வேண்டாம், சரி மக்கள் என்ன யோசிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். பார்ப்போம் கவிதைகள் என்னென்ன சொல்லுது அப்படின்ட்டு. வாங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. இது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கால பிரசவம் இது இந்த புத்தகம். எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர்களில் நான் காமராசன் ஒருவர். நான் அவருடைய கவிதைகளில் வாய்ச்சது முதல் புத்தகம் இதுதான். தொலைஞ்சு போச்சு. அப்புறம் கடைசியாக ஸ்டீபன் சார் வாங்கி கொடுத்தாரு. அதை மறுபடியும் சுவைத்தேன். அவர் ஒரு 42 பிறந்து 2017 மறைந்தார். சில திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு. அவர் எழுதுனது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் திரைப்பட பாடல் அவர் எழுதுனதுல ரொம்ப நான் வியந்த ஒரு பாடல் கனவுகளே ஆயிரம் கனவுகளேன்னு நீதிக்கு தலைவனுங்கள நகைக்குறி வரைகின்ற சித்திரமோ அதில் நாணங்கள் தூரிகை வண்ணங்களோ முகமென்று அதற்கு ஒரு தலையணகரோ கைகள் மூடிய கோட்டை கதவுகளோ அப்படின்னு ஒரு லைன் வரும். நான் ரொம்ப ரசித்தேன் அதை. நான் அதுவும் கலிங்கத்து பருவலேருந்து எடுத்த ஒரு ஒரு கருதான் அந்த வரிகள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது முகமென்று அதற்கு ஒரு தலையணகரோ கைகள் மூடிய கோட்டை கதவுகளோங்கிறது யாரும் இந்த அளவுக்கு அந்த இதை கற்பனை பண்ணலை. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துறை அப்படின்னு சொல்லாமல் ஒரு விமர்சனம் அப்படின்னு போட்டு இந்த புத்தகத்துக்கு கொடுத்துருக்கார். அதுலேருந்து ஒரு சில வரிகள் நான் சொல்கிறேன். கற்பனைகள் ஆசையோடு குதித்தெழும்போது சுவையான கவிதைகள் பிரசவமாகிறது. நல்ல ஓவியனின் தூரிகை துணியிலே நர்த்தனமாடும்போது அவன் எதிர்பார்ப்பதை விட நல்ல ஓவியம் பிறக்கிறது. சொல்லும் பொருளும் கைவந்ததாகிவிட்டால் சொல்லுகின்ற எந்த பொருளும் சுவையாகிறது. எந்த இடத்திலும் பாய்ந்து செல்லும் வெள்ளம் கவிஞனின் உள்ளம்.
அவனது கவிதைகளில் ஏன் எப்படி என்ற கேள்விகள் எழுமானால் கேள்வியை எழுப்பியவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர அது கவிஞனின் வேலையல்ல. அவன் சொல்வதெல்லாம் அவனுக்கு நியாயமே. யாருக்கு எது பிடிக்கும் என்று தேடி பார்த்து அவன் பரிமாற முடியாது. அவன் விரித்த பந்தி, அவன் போட்ட இலை, அவன் வைக்கின்ற உணவு. பசிக்கின்ற நல்ல வயிறு உள்ளவர்கள் அங்கே அமரலாம். யார் யாருக்கு பசிக்கும் என்று அவன் கண்டுபிடிக்க முடியாது. வெறும் இலக்கண எருவுக்குள் புழுத்த புழுக்களாய் ஆக்கியோனுக்கும் படிப்போனுக்கும் பயனின்றி வெறும் எழுத்துக் கோர்வையாய் வெளிவந்த நூல்கள் சில தமிழில் உண்டு. அந்நிலையின்றி லட்சிய வேலையையே இலக்கண வேலையாக கொண்டு புள்ளிமான்கள் போல் துள்ளி ஓடும் கவிதைகளை இதில் நாம் காண்கிறோம். வடக்கத்தி மங்கையர் போல் முழுக்கவும் மூடாமல், கேரள மாதர் போல் முழுக்கவும் திறந்து விடாமல், தமிழக பெண்கள் போல் ஒதுங்கியும் ஒதுங்காமல் அழகு காட்டும் கவிதைகளை இதில் நாம் காண்கிறோம். நவீன உலகத்தின் ஜாடைகள் ஆங்காங்கு மின்னுகின்றன. இதனை வசன கவிதை என்பதை விட வெள்ளை கவிதை என்பது பொருந்தும். வெள்ளை கவிதையில் கருப்பு மலர்கள் காட்டப்படுகின்றன. இந்த தொகுப்பு தமிழுக்கு புதியதல்ல, ஆனால் பலர் முயன்று தோற்றது. காமராசன் தன்னுடைய சுயபுராணம்னு ஒன்று எழுதுறாரு இந்த புத்தகத்துக்கு முன்னாடி. அதை அறிஞர் அண்ணாவை குறிப்பிடுறாரு. அதாவது, இந்த தேவ வேளையில் தமிழையும் உலக இலக்கியங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்திய அண்ணாவை பற்றிய உருக்கமான நினைவுகள் என்னிலே அலைமோதுகின்றன. எவன் எனது கவித்துவத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து விட்டவனோ அவன், அந்த அண்ணா, இந்த கவிதைகளில் ஒரு வரியை கூட படிக்காமல் மடிந்து போய்விட்டான் என்ற உண்மையை என்னால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. என் பெயர் தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை. தமிழின் பெயர் உலக இலக்கியத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக எழுதி கொண்டிருக்கிறேன். நான் இலக்கியத் துறையில் வளர ஆரம்பித்த உடனேயே என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னிடம் தாயன்பு காட்டி வருகிறவர் கவிஞர் கண்ணதாசன். அவருடைய விமர்சனம் இந்த நூலை அழகுபடுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு சில கவிதைகள் நாம் பார்ப்போது. எனக்கு நான் ரசித்த சில வரிகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது காகித பூக்கள்ங்கிற தலைப்பில் திருநங்கையரை பற்றி ஒரு கவிதை இருக்கார். காலமழை தூறலிலே களையாய் பெறப்படுத்தோம். காலமழை தூறலிலே களையாய் பெறப்படுத்தோம். தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம். விதை வளர்த்த முள்ளானோம், விளக்கின் இருளானோம். சதை வளர்க்கும் பிணம் நாங்கள், சாவின் சிரிப்புகள். மூங்கையனின் பாட்டானோ, முடவன் கை எழுத்தானோ, முழுக்குருடர் படிக்கின்றார். சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை நாங்கள். காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டும். தாய்ப்பெண்ணோ முல்லைப்பூ, தனி மலடி தாழம்பு. வாய்ப்பந்தல் போடுகிற நாங்கள் காகிதப்பூக்கள் அப்படின்னு திருநங்கைகளை பற்றி எழுதுறாரு. அப்புறம் ஒரு பிச்சைக்காரனின் கண்ணீர் நினைவுகள் அப்படின்னு நிலாச்சோறுங்கிற தலைப்பில் அந்த பிச்சைக்காரனுடைய மன ஓட்டங்களை எழுதுறாரு. பூகம்பம் முத்தமழை, புயல் எனக்கு தாலாட்டு. தண்ணீரை தாய்ப்பாலாம், கண்ணீர் என் புன்னகையாம். பசி எனக்கு விளையாட்டு, பருவங்கள் மாற்றுடைகள். இடுகாடே மண்குடிசை, இறப்பெனது நித்திரையாம். நாளைக்கோ அமாவாசை, நரைத்த நிலா கல்லறை நாள். இந்த லைன் ரொம்ப, நாளைக்கோ அமாவாசை, நரைத்த நிலா கல்லறை நாள். நரைத்த நிலா கல்லறைக்குள் நான் தூங்க வருகிறேன். துண்டு நிலா சோறாக, துளி வெண்மீன் கரியாக, கண்டு பசி நோய் கொண்டேன். காலந்தேர் என்று வரும். செம்மண் ஒரு பூமி இருக்கு இல்லையா, அந்த செம்மண் பத்தி எழுதுறாரு. செம்மண் பூமியிலே கவிநடை லயங்கள். செம்மண் பூமியில் கவிநடை லயங்கள். ரோஜா பாதையில் விரக்தியின் முட்கள். ரோஜா பாதையில் பூமியின் நாண வார்ப்புகள். செம்மண் பூமியில் கவிநடை லயங்கள். ரோஜா பாதையில் விரக்தியின் முட்கள். பட்டின் முற்றல் பவளக் கல்லறை. மழை முன் உருகும் மாய மெழுகு. காற்று வடத்தில் இழுபடாதிருக்கும் ரோஜா தேர். இரத்த ஓட்டமுள்ள உயிர் மண். செம்மண் பூமியில் கவிநடை லயங்கள். பூமியில் கவிநடை லயங்கள். ரோஜா பாதையில் விரக்தியின் முட்கள்.
இந்த கோர்ட்டை பற்றி ஒரு நீதிமன்றங்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அதில் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமன்றங்களின் உயர்ந்த கட்டிடங்களை பார்த்துவிட்டு தெருவோரத்து பிச்சைக்காரிகளையும் அனாதைகளையும் வாழத் துடித்த சில மேஜிக் கைதிகளையும் சந்தித்த போது எனது கண்ணீரின் வெப்பநிலை அதிகரித்திருந்தது. நீதிமன்றங்களின் உயர்ந்த கட்டிடங்களை பார்த்துவிட்டு தெருவோரத்து பிச்சைக்காரிகளையும் அனாதைகளையும் வாழத் துடித்த சில மாஜிக் கைதிகளையும் சந்தித்த போது எனது கண்ணீரின் வெப்பநிலை அதிகரித்திருந்தது. அதை போலவே ஒரு மகத்தான தேசத்தின் சமூக ரீதியான மேடு பள்ளங்கள் தகர்க்கப்பட்டு சோஷலிச பூக்கள் மலர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட சட்ட ரீதியான அரசியல் முடிவுகளை இந்த நீதிமன்றங்கள் நிராகரித்த போது எனது இரத்த ஓட்டத்தின் வெப்பநிலை அதிகரித்திருந்தது. என் கவிக்கோபம் நீதிமன்றத்தையே குண்டிலேற்றி இருக்கிறது. அதாவது சாதாரண மனிதனுக்கு வந்து நீதி கிடைப்பதில்லையே அதை பேஸ் பண்ணி இதை எழுதியிருந்தார். அப்புறம் வந்து பிச்சைக்காரி அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒன்று இருக்காரு. இரவு இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது, இன்றும் நாங்கள் மன்னிக்கப்படவில்லை. கால்நடைகள் கட்டுத்தறிகளை நோக்கி போவதைப் போல நாங்கள் சிறைச்சாலைகளை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். எமக்கு இந்த உலகில் பெறுவதற்கு என்ன இருக்கிறது? கைவிலங்குகளை தவிர. உனது விசாரணையே கூண்டுகளில் தொடங்கும் போது தீர்ப்பு சிறைச்சாலைகளில் முடிவது வியப்பொன்றும் இல்லை. நீ நீதிதேவனின் ஆலயம் என்று நம்பினேன். ஆனால் நீதிதேவனுக்கு நீ வெறும் தபால் நிலையம்தான். முகவரியை மட்டும் பெற்றுவிட்டால் வெற்றுத்தாள் கூட உனது அனுமதியோடு நீதிதேவனை சந்தித்து விட முடிகிறது. இதோ நான் ஒரு பிச்சைக்காரி. முகவரியை மற்றும் பெற்றுவிட்டால் வெற்றுத்தாள்கள் கூட உனது அனுமதியோடு நீதிதேவனை சந்தித்து விட முடிகிறது. நான் ஒரு பிச்சைக்காரி. தர்மத்தால் எனது பிச்சை பாத்திரம் நிறையும் முன்னால் கைதிகளால் உனது சிறைச்சாலை நிரம்பி வழிகிறது. இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது, இன்றும் நாங்கள் மன்னிக்கப்படவில்லை. எமக்கு இந்த உலகில் பெறுவதற்கு என்ன இருக்கிறது? கைவிலங்குகளை தவிர. இந்த தலைப்பு என்ன சொன்னீங்க? இதுக்கா? இது பிச்சைக்காரி சார், பிச்சைக்காரி. குடிகாரன் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒன்று இருக்காரு. மதுவே ராஜ திரவமே மகா கவிகளின் தாய்ப்பாலே. எவ்வளவு சிறப்பு பண்ணி சொல்லியிருக்காரு. மதுவே ராஜ திரவமே மகா கவிகளின் தாய்ப்பாலே. இந்தியாவில் கங்கை வெற்றி போனாலும் மது வெள்ளம் பாய்ந்து கொண்டுதான் இருக்கும். இங்கே இன்னும் சில மகால்கள் உருவாகாவிட்டாலும், இன்னும் சில ரவிவர்மாக்கள் பிறக்காவிட்டாலும், இன்னும் சில மதுக்கோப்பைகளாவது காலியாகட்டும். நீதிமன்றமே, நீ குற்றங்களை மட்டும் தண்டித்துவிட்டு குற்றவாளிகளை காப்பாற்றுவாயா? சிறைக்கதவு திறக்கும் போது ஆத்மாவின் ஜன்னல் மூடிக்கொள்கிறது. பாவம் சிருஷ்டியின் வித்தல்ல, கைவிலங்குகள் இல்லாத நீதி சபைகளுக்கு முன்பு அது கைகட்டி நிற்கிறது. ஓ நீதி தேவனே, நீயாவது பாலைவனத்து ஒட்டகப் பாதையிலும் வசந்த மலர்களை தூவாயா? புறவெளியில் உனது சட்ட நீதி தற்கொலை முயற்சியை தடுக்கிறது. புறவெளியில் உனது சட்ட நீதி தற்கொலை முயற்சியை தடுக்கிறது. ஆனால் அந்த புறத்தில் அது ஆயுள் தண்டனையை நேசிக்கிறது. நாம் பாண்டிச்சேரியை தலைநகராக்குவோம். பாலைவனத்திற்கு மட்டும் மதுவிலக்கு சட்டம் போடுவோம். வேண்டுமென்றால் அங்கே காந்தி சிலை வைப்போம். இந்த வரிகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாம் பாண்டிச்சேரியை தலைநகராக்குவோம். பாலைவனத்திற்கு மட்டும் மதுவிலக்கு சட்டம் போடுவோம். வேண்டுமென்றால் அங்கே காந்தி சிலை வைப்போம். மனம் முதுகில் கற்பனை விரல்களின் கையெழுத்து ஸ்பரிசமா? எதுவென்றால் என்ன? மாளிகைக்கு பர்மிட்டு, சேரிக்கு மட்டும் கைவிலங்கு. அப்போ பொறுமிஷன் இந்த பீரியட்ல எழுதினது. மனமுதுகில் கற்பனை விரல்களின் கையெழுத்து ஸ்பரிசமா? எதுவென்றால் என்ன? மாளிகைக்கு பர்மிட்டு, சேரிக்கு மட்டும் கைவிலங்கு. காந்தி வழி நீதியிலே இன்னும் பிரார்த்தனை மட்டும்தான் சேரியிலா? தூக்கம் பிர்லா மாளிகையில் தானா? வேண்டுமென்றால் இன்னொரு காந்தி சிலை வைப்போம். ஆட்டுப்பால் குடம் உடைப்போம். அந்த சிலையிலே வேர்க்கடலை தோல் உரிப்போம். வேண்டுமென்றால் இன்னும் ஒரு காந்தி சிலை வைப்போம். எது செய்தால் என்ன? மாளிகைக்கு பர்மிட்டு, சேரிக்கு மட்டும் கைவிலங்கு. புல்லை பத்தி இருக்காரு, கிராஸ். ரொம்ப அற்புதமான சிந்தனையா இருக்காது. வால் முளைத்த மண்ணே,
வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகள் படுக்கையறை என்பேன். வால் முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகளின் படுக்கையறை என்பேன். நன்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும் நாட்டிய புல்லே, பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே, பச்சை நிறத்தின் விளம்பரமே. ஒரு புல்லுக்கு எவ்வளவு அற்புதமா கொடுக்குறாரு பாருங்க. நன்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும் நாட்டிய புல்லே, பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே, பச்சை நிறத்தின் விளம்பரமே. அதாவது அந்த பச்சை நிறத்துக்கு விளம்பரம்னு வரும்போதே கிராஸத்தான் வந்து எல்லாம் புல்லை தான் சொல்றாங்க. குசேலரின் உணவு களஞ்சியமே, குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே உப்புரிசி பெற்றுவிட்ட ஓவிய புல்லே. குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே உப்புரிசி பெற்றுவிட்ட ஓவிய புல்லே. அடுத்து நடைபாதையை பற்றி சும்மா எழுதுறாரு பாருங்க. மழைக்கால நரகம், மாலை நேர சொர்க்கம், வெயிற்கால நட்டுவனார், வெண்ணிலவின் ஒளி வெள்ளம், ஓடுகின்ற ஓடை, யாரும் உரிமை கொண்டாடாத அனாதை மண், ஏழை உறங்கிட இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட புழுதி கட்டில். யாரும் உரிமை கொண்டாடாத அனாதை மண், ஏழைகள் உறங்கிட இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட புழுதி கட்டில். புழுதி இருக்கு பாருங்க. அந்த புழுதியை பற்றி ஒரு கவிதை இருக்காது. உதிரி மண்ணே, உன்னை தலைமையில் தூக்கி வைத்துக் கொள்ளும் சூறை காற்று இதோ வந்து விட்டது. சருகு துறவிகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டு குப்பை புராணம் வளர்க்கும் குபேர அழுக்கே, கொஞ்சம் இதை கேள். அதாவது புழுதிக்கு ஒரு முக்கியம் கொடுத்து மனுஷன் இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. உதிரி மண்ணே, உன்னை தலைமையில் தூக்கி வைத்துக் கொள்ளும் சூறை காற்று இதோ வந்து விட்டது. சருகு துறவிகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டு குப்பை புராணம் வளர்க்கும் குபேர அழுக்கே, கொஞ்சம் இதை கேள். நண்பகற் பொழுதில் நீ நடைபாதை நெருப்பு தூள், ஆடி மாதத்திலோ விழிகளை தாக்கும் ஆடிக்காற்றின் ஆயுதம், மங்கையர் கை மலர்களுக்கே காலை வேலை வைக்கும் மண்ணின் சோம்பலே, மழைக்காலச் சேறு உன் மறுபிறப்பு தானே, ஏழை உழவனின் மேலாடையே, ஏ நாடோடி மண்ணே, பாரங்கும் பொது உடைமை கொடி பறக்கும் போது உன் மேனிக்கும் பச்சை பயிர் போர்வை கிடைக்கும் போதுமா? ஊமையை பத்தி யாராருப்பாங்க. நான் மௌன ஊர்வலம், நாக்கின் மயான பூமி, கால்கை முளைத்த தூக்கம், கவிஞனுக்கு நான் கண்ணீர் ஏரி, அழத்தெறிந்த ஓவியம், நான் அழகான சூனியம், பாட்டுச் செடிகளால் வார்த்தை முளைகளால் இன்னும் தொடப்படாத சதை பாலைவனம். ஊமை இதை விட சிறப்பா, நான் மௌன ஊர்வலம், நாக்கின் மயான பூமி, கால்கை முளைத்த தூக்கம், கவிஞனுக்கு நான் கண்ணீர் ஏரி, அழத்தெறிந்த ஓவியம், நான் அழகான சூனியம், பாட்டுச் செடிகளால் வார்த்தை முளைகளால் இன்னும் தொடப்படாத சதை பாலைவனம். சார் ஒரு நிமிஷம், எத்தனை கவிதை படிச்சிருக்கீங்க? ஒரு 8 இருக்கு சார். மறுபடியும் முதல்ல இருந்து ஒண்ணு படிங்க, படிச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்னொன்னா நம்ம பேசுவோம். இந்த இல்ல டைம் இருக்குமா நமக்கு? இல்ல ஒரு 8 கவிதை தானே படிச்சிருக்கீங்க. 10-12 ஆயிடுச்சு சார். 10-12 ஆயிடுச்சு. ஒண்ணு படிங்க, பண்ணிட்டு சார் இப்ப இந்த ஊமையில ஆரம்பிச்சிடுறேன். ஊமையை முடிச்சிடுறேன் நானு. சரி முடிச்சிருங்க. முடிச்சிட்டு நான் பாட்டுச் செடிகளால் வார்த்தை முளைகளால் இன்னும் தொடப்படாத சதை பாலைவனம். அதாவது பேச முடியாத ஆட்களை என்ன மாதிரி வர்ணிக்கிறார் பாருங்க. வார்த்தை கனிகளை எச்சில் படுத்தாத அழகின் ரசிகன் நான், வார்த்தை கனிகளை எச்சில் படுத்தாத அழகின் ரசிகன் நான், கருத்தை சுமக்கும் வார்த்தை வாகனத்தின் ஒரு வழி பாதை நான், கருத்தை சுமக்கும் வார்த்தை வாகனத்தின் ஒரு வழி பாதை நான், கண் மை கூடும் புருவ இறகும், கண்மை கூடும் புருவ இறகும் இணைந்திருப்பதால் தான் கண்ணீர் கவிதையை எழுதி நான் மேற்செல்கிறேன். குருடு படைப்பின் பகல் தூக்கம், குருடு படைப்பின் பகல் தூக்கம், நானோ அதன் பகல் கனவு.
நான் மௌன ஊர்வலம், நாக்கின் மயான பூமி. இதுல அப்படியே பின்னாடி போயிடுறேன் சார் இதுல இருந்து. ம். யார பேசலாம் நம்ம இல்ல, இல்ல. இந்த இடத்துல எனக்கு இது ஒரு வார்த்தை கனிகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாரதி கிருஷ்ணமார் பேசுதான் ஞாபகம். அவர் நம்ம இதுல பேசுறப்ப சொன்னார் ஞாபகம் இருக்கா? வள்ளுவர் எவ்வளவு அழகா வார்த்தைகளை கனி அப்படின்னு சொல்லிட்டு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வள்ளுவரோட வார்த்தைய அவரும் இவர் எந்த அளவுக்கு அந்த கனின்றதுக்கு வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, ஊமையா இருக்கிறப்ப அந்த கனி முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இத படிச்சிருப்பாரோ பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்ற ஒரு 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 தாட் வருது. படிச்சிருப்பாரோ, அப்போ அவருக்கு அந்த இது புரிஞ்சிருக்குதோ அப்படின்றது. இவர் என்ன சொல்லார் நான் நினைக்கிறேன்னா, ஊமை வார்த்தையை பேச முடியல. அதான் அதனால அந்த வார்த்தை கனிகளை எச்சில் கூட பண்ணல இந்த ஆளு. எச்சில் படுத்தாத அழகின் ரசிகன் நான். அது எவ்வளவு அழகா சொல்லி இருக்காருல்ல. ரொம்ப அந்த வரி பாருங்க. அடுத்த வரி கூட ரொம்ப பிரமாதமா இருக்கும். கருத்தை சுமக்கும் வார்த்தை வாகனத்தின் ஒரு வழி பாதை நான். இன்னொரு லைன் அந்த கடைசி லைன். எழுதி குருடு படைப்பின் பகல் தூக்கம், நானோ அதன் பகல் கனவு. குருடுங்கிறது படைப்பின் பகல் தூக்கம். என் பகல்லே அவன் தூங்குறான், என்ன குருடு. நானும் அதன் பகல் கனவு. கல்யாண மேடம் சொல்ல வராங்க. அவங்கதான் ரொம்ப சோகமா இருந்தாங்க, அதனாலதான் நான் கொஞ்சம் மாத்தேன். சோகமா தான் இருக்காங்க போல் இருக்கு. வணக்கம் சார். சார், எனக்கு இந்த கவிதையில ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன கேட்க கூடாது மேடம். சரி, நீங்க வாசிச்சதுனால நான் உங்களதான் சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த வார்த்தை ஒரு வழி பாதைன்னு சொன்னீங்கல்ல சார். பொதுவா இந்த மாதிரி ஊமைகள் அப்படிங்கும்போது பொதுவாவே காதும் கேட்காம இருக்கும். சோ அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் அப்படிங்கறதே இது ஒரு பாயிண்டா சொல்லக்கூடாது. கவிதையை ரசிச்சுக்கணும், அது தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதாவது ஒன் வே டிராபிக் தான். அடுத்தவன் பேசுவான், இவன் கேக்குறாங்க. இல்ல சார், கேக்குறது தான் முடியாது. கேட்டாங்க அப்படின்னா they will try speaking. சோ அந்த ஒரு வழி பாதை கூட இல்லன்னு சொல்ல வரேன் நான். வெறும் they understand something, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அவங்களால. அதனால அந்த வார்த்தையால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதனாலதான் ஒரு வழி பாதைன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். பொதுவா ஊமைகளுக்கு காது கேட்காது. ஒரு இது ஆரம்பத்துல அது கருத்துக்கள், அந்த கருத்தை அப்படிங்கும் போது அதனால நான் யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல சார். இது சயின்டிபிக். எனிவே that will not go with this, but I just want to நாங்க சயின்டிபிக் அப்ளை பண்ணிட்டோம்ல. அதாவது எல்லா ஊமைகளும் காது கேட்காதவங்கன்னு சொல்ல முடியாது. நாட் நெசசரிலி. ஆமா, காது கேட்கறவங்களும் இருக்கிறாங்க, கொஞ்சமா கேட்கறவங்களும் இருக்கிறாங்க, அதை காம்ப்ரிஹெண்ட் முடியாதவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஸ்பீச் இம்பேர்மெண்ட் வருது இல்ல, அது கம்ப்ளீட்டாவும் ஊமையா இருக்கிறாங்க. சில இதை எக்ஸ்பிரஸ் பண்ண 1-2 ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நிறைய கிரேட் இருக்கு அதுல. சில பேர் லிப் மூவ்மெண்ட் வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சார் எனக்கு அது சரி, அது ஒரு தனி டாபிக் நம்ம வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி படிச்ச சார் புழுதி. புழுதி ஏ உதிரி மண்ணே, உன்னை தலைமேல் தூக்கி வைத்துக் கொள்ளும் சூறை காற்று இதோ விட்டது. அதாவது ஒரு கற்பனை பாருங்க. அந்த புழுதியை நம்ம சேன்னு சொல்றோம், நம்ம ஐயோ அப்படின்னு வெறுக்கிறோம். அந்த புழுதி என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை தலைமேல் தூக்கி வைத்துக் கொள்ளும் சூறை காற்று இதோ விட்டது. சருகு துறவிகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டு குப்பை புராணம் வளர்க்கும் குபேர அழுக்க. எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சது. சருகு துறவிகள். ஆமா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, முடிஞ்சது, செத்து போயிட்டாங்க. வச்சுக்கிட்டேன். அந்த வரி ரொம்ப அழகா இருக்கு. அத புழுதியும் சருகும் தானே சேர்ந்து பறக்குது. சம்பந்தம் வைத்துக் கொண்டு குப்பை புராணம் வளர்க்கும் குபேர அழுக்க, கொஞ்சம் இதை கேள். சார், இதுதான் சார் கவிதை. நான் புது கவிதையில இது உரைநடை மாதிரிதான் தெரியுது. ஆனா இந்த சொல் பிரயோகம்ன்றது பத்தியா, வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்கு, அதுதான் அங்க கவிதையோட நடை இருக்கு. அதாவது வெகு சில ஆட்கள்ல புது கவிதையின் முன்னோடிகள்ல இவர்
பல சிறப்பு புது வாய்ந்தது. கவிதைகள் படிக்கிறோம், இயல்பா பேசுற மாதிரி இருக்குதுன்றது ஒரு பக்கம். கவிதைன்னா இப்படி இருந்தாதான் அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும்ன்றதுதான், அதுதான் சொல்ல வரேன். அப்ப அந்த கற்பனையும் அந்த கற்பனையில் உள்ள கருத்துக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் பண்றதும், அது வந்து வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியம் இல்ல, அது அதான். மிகச்சிறப்பா இருக்கு. அதாவது அடுத்த அடி பார்த்தீங்கன்னா, வெயில் நேரத்துல புழுதி வரும்போது அது வந்து சுடுது இல்லையா? நண்பகற் பொழுதில் நீ நடைபாதை நெருப்புத் தூள். நண்பகல் பொழுதில் நீ நடைபாதில் பாதை நெருப்புத் தூள். மழைக்காலச் சேறு உன் மறுபிறப்புத்தானே. ஏழை உழவனின் மேலாடையே, ஏ நாடோடி மண்ணே, பாரங்கும் பொது உடைமை கொடி பறக்கும்போது உன் மேனிக்கும் பச்சை பயிர் போர்வை கிடைக்கும் போதுமா? அதாவது ஆரம்பத்துல இருந்தே ஒரு பொது உடைமை மாதிரி நான் காமராசர். நல்ல நல்ல எம்ஜிஆராலதான் திரைப்பட பாடலுக்கு உள்ள வந்தார் சார் அவர். அரசியலுக்கு வந்து கலைஞர் மூலமா வந்தாரு. பட் சினிமாக்கு வந்தது வந்து எம்ஜிஆர் மூலமா தான் வந்தார். நல்ல கற்பனை. இந்த வரிகள் பத்தி யாராச்சும் பேசுறீங்களா? சார் இதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் இது வரைக்கும் கேட்ட மாதிரியாவே இல்ல. ஏ குபேர அழுக்கே. ஒரு அழுக்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கேவலமா தான் பேசுவோம். ஆனா அந்த அழுக்க கூட வந்து குபேர அழுக்குன்னு சொல்றது இதுல ஒரு பெரிய ஒரு பாங்கா இல்ல இருக்கு சார். சார், அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எது குபேர அழுக்குன்னு சொல்லியிருப்பாருன்னா, என்னோட இது என்னன்னா, சுழல்றப்ப மேல போயிடும். ஓகே. அதான் சார் உன்னை தலைமையில் தூக்கி வைத்துக் கொள்ளும் அழுக்கு சூறை வந்து காற்று மேல தான் வந்து மேல விட்டதுன்னு போயிடுது. சொல்றாருல. அதனால மேல இருக்கிறவன் குபேரன். ஓ ஓ ஓ. அந்த அப்போ கற்பனை தான் அது. அப்போ அங்க வந்து ஒரு பார்ஷாலிட்டி இல்லையா? மேல இருக்கிறவன் வந்து உயர்ந்தவன், கீழே இருக்கிறவன் மேல தாழ்ந்தவன். இருக்கிறவன்னா இல்ல சார், குபேரன் தான் மேல உயர இருக்கிறவன் போறதுனால நான் உயர்ந்தவன் காமிச்சுவான் இல்லையா, ம், ம். அதுதாங்க. இந்த இதுல அது வந்து ஒரு நிறைவுன்னு டெம்பர். வருது, நிறைவா செல்வங்கள் நிறைந்த அப்படிங்கிற மாதிரி. அது புழுதியா இருந்தா என்ன, தங்கமா இருந்தா என்ன, அங்க நிறைஞ்சு இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க. இல்ல ஏன்னா அதுதான் அந்த ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா குபேர அழுக்கேனதும் அழுக்குக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இல்ல போஸ்டர் சார் உன்னை கொடுத்துருக்காங்க. தலைமையில் தூக்கி வைத்துக் கொள்ளும் ஆ சூறை காற்றுன்னு சொல்றாருல, அந்த தலையில அதான். போய் உட்கார்ந்ததுனால குபேரன் அப்படிங்கிறார். ஓகே ஓகே. எல்லாம் ஒரு கற்பனை தான். கற்பனை தான். இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் சார். குபேரன் தலையில கிரீடம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? குபேரன்னா தான் தலையில அப்படியே கொம்பு இருக்கிற மாதிரி, கிரீடம் இருக்கிற மாதிரியோ, ஆ எல்லாம் ராஜா மாதிரியே பேசுவாங்க இல்ல, அதுதான் அந்த விளக்கம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். வேற யாருன்னா அதுக்கு சிந்தனை இருந்தா சொல்லலாம். ரொம்ப பெரியங்கிற ஒரு அர்த்தம் தான் சார் அதுக்கு. ஆமா ஆமா. குபேர அழுக்குன்னா ரொம்ப பெரிய, அவ்வளவுதான். உயர்ந்த. ஆமா மதிப்பில்லாதது மதிப்பா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை தான், உயர்ந்தது மாதிரி. ஆமா. அடுத்த வரைக்கும் சார். அடுத்து சார் நடைபாதை. அதுக்கு முன்னாடி நடைபாதை படிச்சேன். அதாவது மழைக்கால நரகம். நீங்க நடைபாதையை வந்து அந்த மழை வந்துருச்சுன்னா அது ஒரு நரகம். அது மழைக்கால நரகம், மாலை நேர சொர்க்கம், வெயிற்கால நட்டுவனார். நட்டுவன் இந்த ஓடுவோம் இல்லையா, சூடு பொறுக்காம வெயில் கால நட்டுவனார், வெண்ணிலவின் ஒளி வெள்ளம், ஓடுகின்ற ஓடை, யாரும் உரிமை கொண்டாடாத அனாதை மண், ஏழைகள் உறங்கிட இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட புழுதி கட்டில். ஏழைகள் ஏற்படுத்தப்பட்ட ஏழைகள் உறங்கிட இயற்கையால் ஏற்படுத்தப்பட்ட புழுதி கட்டில். அதாவது ரொம்ப இதெல்லாம் ரொம்ப 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 தாழ்வா நம்ம நினைக்கிறோம், மக்கள் நினைக்கிறாங்களா, அதெல்லாம் தூக்கி பிடிக்கிறார் மனுஷன். புழுதி பார்த்து அந்த பார்வையெல்லாம் பாருங்க, அதுதான் யாருமே தொடாத விஷயத்த தொட்டு எழுதியிருக்காரு. இதை பத்தி சிந்தனை கூட வராதுன்றது உங்களை கூப்பிட்டு அந்த பகுதியெல்லாம் பார்த்து அவருடைய கற்பனை சேர்த்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காரு. ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி புல் அப்படிங்கிறத பத்தி படிச்சோம். வால் முளைத்த மண்ணே, அந்த மண்ணுக்கு வந்து வால் தான் முளைச்சிருக்கான் லேசா. வால் முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பனித்துளிகளின் படுக்கை அறைன்றது அது ரொம்ப அழகா இருந்தது. அது நல்ல ஒரு பார்வை, சிந்தனை.
நன்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும் நாட்டிய புல்லே, பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே, பச்சை நிறத்தின் விளம்பரமே. அருமை அருமை. பால் தரும் தாவரங்களின் பசுமை என்னாவே புல்லுதானே சார் சொல்லுவோம். இலை சொல்லுவோமா? பசுமையா இருக்குதுன்ட்டு எப்பயாச்சும் தான் இலைய சொல்லுவோம். பசுமையா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா பெரும்பாலும் புல் சொல்லுவோம். அப்புறம் நெற்கதிர்கள் சொல்லுவோம். கதிர்கள்னால அது புல்லுதானே. சார் சத்யநாராயண சார் கை வைத்திருக்காரு, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலா சார் நீங்க இந்த சொல்லும் போது கவிதை எனக்கு இந்த 1965 திருத்துல நாங்க 2 மாடு வச்சிருந்தோம். அந்த புல்லுன்னு போது அந்த பால் கறக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு சம வாங்கணும்னா ரொம்ப டிமாண்ட். லேபர் ப்ராப்ளம் இருக்கும். லேபர் சொல்லி நாங்க முன்னவே காசுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுத்தேன் அப்பா. அந்த ஒரு ஈவினிங் போட்டீங்கன்னா சார் அடுத்த நாள் காலைல நீங்க நினைக்கிறீங்க இல்லையோ டெஃபனட்டா 1 லிட்டர் அதிகமா கிடைக்கும் சார். டெய்லி அந்த புல்லு வந்து வேல்யூ அந்த வேல்யூ வந்து நிறைய பேர் தெரியாது. எங்க அப்பா வந்து ரொம்ப வந்து மெடிக்கல் ஷாப் அங்கேயே கொடுத்துருவாரு காசு. ஸோ எதுக்கு சொல்றேன், அந்த கவிதை எழுதுறாங்க பாருங்க, அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச் அவங்க வந்து அந்த இதுல பார்த்திருப்பாங்க. அந்த பால் கறக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த கவிதை எழுதும் போது அதுக்கு வந்து ரியாலிசம் வந்து பார்த்துட்டு அவர் கவிதை எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுதான் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்போ வந்து புல்லுல வந்து அவ்வளவு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு பால் கறக்கிறது நமக்கு சொல்றாரு. மறைமுக வந்து கவிதை எழுதி அதெல்லாம் சொல்றாங்க நிறைய பேர். ரொம்ப நன்றி சார். அருமை சார். இந்த அருமை. புல்லை பற்றி என்னுடைய கருத்து உண்மையிலே நல்ல அருமையான ஒரு வரிகள், நான் ரசிக்கிற வரிகள். உடல் மெலிந்த தாவரமே, தாவரத்துல ரொம்ப மெல்லியது, பனித்துளிகளின் படுக்க அறையே, பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே. இந்த புல்லை பத்தி பல்வேறு கருத்துக்களை நாம் பார்க்கும்போது திருப்புகழில் அருணகிரிநாதர் ஒரு பாடல் பாடுவார். பனித்துளி நுனியணைய, பனித்துளி அதாவது அந்த இது நுனியணைய பாகமாகியோர் வாழ வயதாகி அழகாகி மதனாகி வாணிபமுடாடி அருளாடி அப்படின்னு ஒரு திருப்புகழ ஒரு நல்ல பெரிய பாட்டு வரும். அந்த பனித்துளி இருக்குதுன்னு ரொம்ப குறைவான ஒரு இது. அதே மாதிரி கம்பர் பாடுற ஒரு பாட்டுல மூங்கில் இலை மேல தூங்கும் பனி காற்றேன்னு, அது அப்கோர்ஸ் புல்லு கிடையாது, மூங்கில் இலை. பனி நீர் வாங்கும் கதிரோனே அப்படின்ற மாதிரி. ஆக அந்த இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஒரு கிரியேச்சர் அந்த புல்லு. அதை வைத்து கவிஞர்களுடைய கற்பனை எல்லாம் எப்படி எப்படிலாம் போகுது பாருங்க. அது அப்படியே சாதாரண நாம நினைக்கிற புல்லுன்னு நினைக்கிறோம். அப்புறம் பூவினும் மெல்லிய பூங்காற்றேன்னுட்டு, அந்த பூன்றது அந்த புல்லுடைய இது, புல்லின் மினிய பூவின் மினிய மெல்லிய பூங்காற்றேன்னு சில கவிஞர்கள் எழுதுவாங்க. அந்த அதை இது சொல்லும்போது அதனுடைய தன்மைகளை சொல்லும்போது ஆக நாம் அற்பமா நினைக்கிற ஒண்ணு கூட கவிஞர்களுடைய பார்வையில வேறு விதமா இருக்குது. ரொம்ப அருமையான வரிகள் சார். நன்றி. அது வந்து சார் சக்கரபாணி சார், அதுல ஒரு திருத்தம். நீங்க ஒரு வரி சொன்னீங்க, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டு இது ஏற்றப்பாட்டுல வர்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஏற்றப்பாட்டுக்கு எதிர்பாட்டு அடுத்த வரி தெரியாது. மறுநாள் வந்து கேட்ட போது ஒரு இது, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு வரும். வாங்கும் கதிரோனே, சூரியன் வந்து வாங்குறாரு. அதுதான் கவிஞருடைய பார்வையில அந்த இது. ஆனா அந்த திருப்புகழ்ல அது அந்த பாடல் நான் ரொம்ப ரசிக்கிறதுக்கு காரணம், மனித உயிரினுடைய நிலையாமையை பத்தி அருணகிரிநாதர் அவ்வளவு அழகா ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகள். அதெல்லாம் கொஞ்சம் சயின்டிபிக்கா அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணுமா, ரியலி ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி உருவாகுதுங்கிறது அவர் அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு பக்தி பாடல் மாதிரி தெரியும். உள்ளார்ந்த கருத்து. கொஞ்சம் நிதானமா அதை நம்ம படிச்சு வாங்கணுமா, ஒரு மனித பிறவி. அப்புறம் சார் இந்த குடிகாரனை பத்தி கோர்ட்டை வந்து சந்திக்க இருக்கிறார். நீதி தேவனே, நீயாவது பாலைவனத்து ஒட்டக பாதையிலும் வசந்த மலர்களை தூவாயா? புறவெளியில் உனது சட்ட நீதி தற்கொலை முயற்சியை தடுக்கிறது, ஆனால் அந்த புறத்தில் இது ஆயுள் தண்டனையை நேசிக்கிறது. என்ன ஒரு ஐரணி பாருங்க. தற்கொலை முயற்சி பண்ணா அது தண்டிக்குது, ஆனா அதுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துட்றீங்க. புறவெளியில் உனது சட்ட நீதி தற்கொலையை முயற்சியை தடுக்கிறது, ஆனால் அந்த புறத்தில் அது ஆயுள் தண்டனை நேசிக்கிறது. நாம் பாண்டிச்சேரியை தலைநகராக்குவோம், பாலைவனத்திற்கு மட்டும் மதுவிலக்கு சட்டம் போடுவோம், வேண்டுமென்றால் அங்கே காந்தி சிலை வைப்போம். இந்த பாட்டெல்லாம் இப்ப எழுதவே முடியாது.
ரொம்ப பிடிச்ச வரி வந்து எழுதுனா பிரச்சனை ஆயிடும். ஆமா. பாண்டிச்சேரியை தலைமையாக்குவோம். சார் பெரிய வேண்டும். பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடும் சார் இது. ஆமா. அதை விட என்ன பாருங்க, அதாவது வேண்டுமென்றால் இன்னொரு காந்தி சிலை வைப்போம், ஆட்டுப்பால் குடமுடைப்போம், அந்த சிலையிலே வேர்க்கடலை தோலுரிப்போம். இதுக்கு மேல வந்து அவமானப்படுத்த முடியாது. இல்ல அது எவ்வளவு கோபத்துல எழுதியிருக்காரு. ஆ, இதுதான் விஷயங்க. மாளிகைக்கு பர்மிட்டு, சேரிக்கு மட்டும் கைவிலங்கு. கைவிலங்கு. ஆ, அது இருக்கிறவனுக்கு மட்டும் எல்லாம் பெர்மிட் கொடுத்துட்டு ஆமா, இவன் ஆமா. வந்து திருட்டுத்தனமா சாப்பிட்டா அவனுக்கு கை விட்டு ம். கைவிலங்கு. அதுல அந்த குடிகாரனுடைய எனக்கு அந்த ஒரு வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மகாகவியின் தாய்ப்பாலே. ஆ, மதுவே சாப்பிட்டவங்க ராஜ எல்லாருமே திரவமே கவிதை தானா வந்து. மகாகவிகளின் தாய்ப்பாலே. அது நியாயம் தேடுறாரு. அது விஷயம் என்னன்னா எல்லா கவிஞர்களும் புடிச்சுதான் பாட்டு எழுதுறாங்கன்றத சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அதான், அதான், அதான். வேற ஒண்ணும் கிடையாது. பச்சையப்பன் கல்லூர்ல கவிஞர் கண்ணதாசன் வந்துருந்தார் சார் 1969 நான் படிக்கும் போது. அப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன தெரியுமா, மைக் வச்சாரு. ஆமாம், குடிகாரன் கவிஞன் தான் கண்ணதாசன் குடிகார. எங்க பசங்களாம் சத்தம் போட்டாங்க குடிகாரன் கூட சொல்ல. அவரு கூட ஃபர்ஸ்ட் அட்ரஸே பண்ணும்போது ஆமாம் கவிஞர் தான், நான் குடிக்கார கவிஞர் தான், அப்படியே சொல்றாரு சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இன்ட்ரோடக்ஷன் அப்படி சொல்றாரு. எல்லா கவிஞர்களுமே வந்து அந்த காலத்துல வந்து குடிமகன் வந்து ஓப்பனா சொல்றாரு அவரு. அப்பதான் வந்து கவிதை எல்லாம் வரும், சிந்தனை எல்லாம் வரும்னு சொல்லினாரு. அது முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் தோணுது. அது வந்து வசந்தி மேடம் இதை சொல்லி வராங்க. நீங்க புல்லை பத்தி சொன்னீங்கல்ல, புல்லை ஆ. பத்தி அது வந்து நாங்க வால்ட் விட்மனோட லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் எஸ், எஸ், எஸ். சொல்லுங்க மேடம். அது நான் வந்து தேடி இப்போ எடுத்துட்டேன். நான் வந்து தேடி சரி. நான் இங்கே இதை கோட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த போயம். அது அது வந்து இதோட கம்பேரிசனுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. A child said, "What is the grass?" Fetching it to me with full hands. I guess it must be the flag of my disposition. அது வேண்டாம். ஓகே, அடுத்தது. I guess it is the handkerchief of the Lord. I guess it is the handkerchief of the Lord. கடவுளோட கைக்குட்டை. கைக்குட்டை. A scented gift. அதில் ஒரு சென்ட் இருக்குல்ல, a scented gift and remembrance designedly drooped. ட்ரூப் பண்ண அந்த மாதிரி ஒரு டிசைனே கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் bearing the owner's name, bearing the God's name somewhere in the corners that we may see and remark and say, whose gift is this? I guess the grass itself is a child and produced babe of the vegetation. ஓகே, இன்னும் நிறைய போகுது. அதை பற்றி நிறைய அதுக்கு மேலே அவர் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அதில் வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது அந்த இடத்துல வந்து limitless or leaves ஸ்டிஃபாக இருக்குது and are drooping in the field, and brown ants, the little wells beneath them, brown antsலாம் அங்கே இருக்குது, and mossy scabs of the worm fence, அது worm fence, இந்த மண்புழுவால் ஒரு ஃபென்ஸ் இருக்குது, and heaped stones. இதெல்லாம் அந்த கிராஸை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே வர்றாரு. வந்துட்டு அந்த இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் காட் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ஃபேமஸ் லைன் அவரோடது. கிராஸ் இஸ் த ஹேண்ட்கர்ச்சீஃப் ஆஃப் காட்ஸ் கிஃப்ட். அது வந்து அதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த புல்லுன்னு சொன்னோடனே எனக்கு லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் ஜாஸ்தி. அப்புறம் வந்து கடவுளோட கிஃப்ட் மாதிரி. இங்கே வந்து இந்த ஆத்தர் வந்து நிறைய நல்லது சொல்கிறாரு, ஆனால் நிறைய சோஷியல் அவேர்னஸும் சோஷியல் ப்ராப்ளம்ஸும் அவர் கொண்டு வராரு. அதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. சொல்லுங்க, மற்றவங்க எல்லாம் பேசுகிறேன். தேங்க்யூ. அடுத்தது பிச்சைக்காரியை பத்தி இப்போ சொல்லும்போது, முகவரியை மட்டும் பெற்றுவிட்டு இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது, இன்னும் நாங்கள் மன்னிக்கப்படவில்லை. இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது, இன்னும் நாங்கள் மன்னிக்கப்படவே இல்லை. அதாவது இந்த நீதி கோர்ட்டை பற்றி பேசும், உன் விசாரணையே கூண்டுகளில் தொடங்கும் போது தீர்ப்பு சிறைச்சாலைகளில் முடிவதில் வியப்பொன்றும் இல்லை. நீ நீதி தேவனின் ஆலயம் என்று நம்பினேன்,
ஆனால் நீ நீதிதேவனுக்கு வெறும் தபால் நிலையம்தான். முகவரியை மட்டும் பெற்றுவிட்டால் வெட்டு தாள் கூட உனது அனுமதியோடு நீதிதேவனை சந்தித்து விட முடிகிறது. நான் ஒரு பிச்சைக்காரி. தர்மத்தால் எனது பிச்சை பாத்திரம் நிறையும் முன்னால் கைதிகளால் உனது சிறைச்சாலை நிரம்பி வழிகிறது. எனது தொட்டில் பருவத்திலேயே நீ என் கைவிலங்கினை செய்தாயோ? இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது. இன்னும் நாங்கள் மன்னிக்கப்படவில்லை. எமக்கு இந்த உலகத்தில் பெறுவதற்கு என்ன இருக்கிறது? கைவிலங்குகளை தவிர. அதாவது இதுல என்ன சொல்ல வர்றாரு? ஆளை யாராவது பிடிக்கணும், பிச்சைக்காரி பிடிச்சிட்டு போயிடறான்ல, பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் பிடிச்சி போலீஸ்காரன் பிடிச்சிட்டு அப்ப அதுதான் கொஞ்சம் புரியாமயே இருந்தது சார். கைவிலங்கு புரியாம இப்போ நீங்க சொல்லும் போது நீங்க வந்து சார் இப்ப நம்மள ஒருத்த வரும்போது நம்ம கேள்வி வைப்போம், எதுக்கு நீ அரெஸ்ட் பண்ற ஆமா. அப்படின்னு கேட்போம். அவங்க என்ன கேட்பாங்க? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதுதான் அது எழுதி ஆரம்பத்துல ஒரு வரி ஏதோ சொன்னீங்களே, அது ஆரம்பத்துல சொல்லுங்க. அந்த பிச்சைக்காரி இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது, இன்னும் நாங்கள் மன்னிக்கப்படவில்லை. இரவு கூட காலையில புடிஞ்சிருது, பகல் வந்துருது. சார் இது உங்களோட கெஸ்ஸா சார், இல்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எது மேடம்? அதாவது பிச்சைக்காரி அந்த கைவிலங்கு இது வந்து உங்களுடைய கெஸ்ஸா? இல்ல, இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டது அப்படிதானே சார்? அதாவது எமக்கு இந்த உலகத்தில் பெறுவதற்கு என்ன இருக்கிறது? கைவிலங்குகள் தவிர. ஈஸியா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல சார். அது அப்படிதான் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு தெரியல சார். வேற என்ன மீனிங் வரும் இதுல? இல்ல இல்ல, அது அது பெறுவதற்கு என்ன இருக்கிறது கைவிலங்குகளை தவிர? அந்த அப்படின்னு போது காலத்துல அந்த பகுதியில இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்ஜாமீனுக்கோ ஒரு வழக்குக்கோ எதுக்கும் போக முடியல. முகவரி இல்லாம இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனைன்னா இவங்களை சந்தேகப்பட்டு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த ஒரு இதைதான் அவர் வெளிப்படுத்தி இருப்பாரு. அதை முன்னாடி சொல்லியிருக்காரு பாருங்க, முகவரி மட்டும் பெற்றுவிட்டால் வெட்டு தாள்கள் கூட உனது அனுமதியோடு நீதிதேவனை சந்தித்து விட முடிகிறது. ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரி. அந்த அந்த ஒரு இதுதான். அப்பெல்லாம் நிறைய பிச்சைக்காரங்க நடப்பாதையில இருந்தாங்க. நம்ம பாரதி கிருஷ்ணகுமார் கூட அந்த ஸ்பீச்ல ஒரு இது வந்து சொல்லி இருந்தாரு, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் உடைச்சிருவாங்க வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி இருந்தாரு. அந்த மாதிரி வந்து இவருடைய காலத்துல இது நிறைய இருந்திருக்கும். குற்றவாளிகள்னா இவங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய பேர் இதுல நல்லவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். பெரும்பாலும் பிச்சைக்காரர்கள் எப்பயுமே திருடர்களா இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு நிறைய. அதாவது திருட போறவங்க எதுக்கு பிச்சை எடுக்க போறாங்க? இல்ல பிச்சை எடுத்து தோற்றமுடியவர்கள் திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. இல்ல நான் தான் சொல்றேன், அப்படி திருட்டு புத்தி இருக்கிறவங்க பிச்சை எடுக்காம திருடி அதுலயே பொழைச்சிட்டு போயிருவாங்களேன்னு சொல்றேன். ஜெனரலா சொல்றேன் நான். நடக்குது மேடம். இது நான் ஸ்கூல் டேஸ்ல கூட பார்க்கும்போது சார், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நைட் நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் வருவாங்க. அங்க ரோட்ல பிச்சைக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்க பாவம் என்னன்னு என்கொயரி பண்ண மாட்டாங்க. வாடான்னு தூக்கி கேட்டதை வந்து நாங்க என்கொயரிக்காக அழைச்சு வந்திருக்கிறோம் அப்படின்னு அது மாதிரி நடந்து இருக்கு அந்த காலத்துல வந்து காலகட்டம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ ரெண்டு விஷயம் இதுல பாக்குறேன். ஒண்ணு வந்து மது பத்தி பேசுறாருல, மதுவிலக்கு இருந்த நேரத்துல இதை எழுதியிருப்பாரா அப்படின்றது ஒரு ஆமா, இது எழுதின பீரியட் மதுவிலக்கு. பாண்டிச்சேரியை தலைநகராக்குங்கிறார். கலைஞர் மதுவிலக்கு அப்படின்றது இருந்ததுனாலதான் பணக்காரங்க வந்து அவங்களுக்கு அதுதான் ஏழைங்க குடிக்க முடியலன்றதுனாலதான் பாண்டிச்சேரியை பேசுறாரு. அதுதான் எழுதியிருக்காரு. இன்னைக்கு என்ன ஆகுது? இன்னைக்கு பர்மிட் எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி இருந்து ஊர் எப்படி ஆயிடுச்சு? இல்ல, நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அந்த நேரத்துல கலைஞர் ஆட்சியில இருந்தப்ப பிச்சைக்கார மறுவாழ்வு ஒரு இது கொண்டு வந்தாரு. அப்போ பிச்சைக்காரங்க எல்லாம் புடிச்சிட்டு போனாங்க. அதாவது இங்க ரோட்ல இருக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வேற இடம் எல்லாம் கொடுத்து கொண்டு போனாங்க. அந்த நேரத்துல இது எழுதியிருப்பாரோன்றது தோணுது. இயர் எப்போ சார் இது? அது வந்து உதவி செய்யறதுக்கு தான் எழுதும்போது அதே நேரத்துல கரெக்ட் தான். அதே நேரத்துல அவங்களுக்கு பிடிக்கல. இல்ல அவங்களுக்கு பிடிக்கலன்றது வேற சார். இவர் சொல்றது அவங்க வந்து சிறைப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்கு விடியலே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றது நிச்சயமா வந்து இல்லங்களுக்கு கொண்டு போறதை பத்தி இருக்காது. சந்தேகப்பட்டு அப்பப்ப இவங்களை வந்து இது மாதிரி எந்த தப்பு நடந்தாலும் சரி அது வந்து இவங்க மேல வந்து பழி வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இல்ல சார், அப்ப என்ன நடக்கும்னா சார், இப்ப சில கேஸ் எல்லாம் பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு போயிருவானுங்க. சார் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார், அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு அந்த கேஸை மூடிடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அதைத்தான் நடந்தது. அது இப்ப கிடையாது, அது முன்ன நடந்தது.
ஸ்ரீலங்கா அகதிகள்லாம் இருந்தப்போ அவங்கள தான் நிறைய ஆ இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நிறைய பழி போட்டாங்க. அவங்கெல்லாம் இங்க வந்து திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு எங்க வீட்டு சார், சைடு. நீங்க யாராவது அரெஸ்ட் பண்ணணும்னா, இப்ப நம்மளை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம வக்கீல்கிட்ட போவோம், அவன்கிட்ட கேட்போம் எதுக்கு அவங்களுக்கு கேட்க ஒண்ணுமே இல்லையே, அதனால ஈஸியா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா. அதான் reason. சார் அந்த பிச்சைக்காரில அந்த தலைப்பு ஒட்டி வந்த முதல் 2 வரிகளை படிங்க. எது சார்? பிச்சைக்காரருடைய தலைப்பை ஒட்டி வர முதல் 2 வரிகள், 2-3 வரிகள். இரவு கூட விடியலில் மன்னிக்கப்படுகிறது, இன்னும் நாங்கள் மன்னிக்கப்படவே இல்லை. இரவாவது விடிஞ்சிருது, எங்களுக்கு என்ன விடிவே இல்லையே, அதுன்னு இரவுக்காக ஒரு விடிவு இருக்கு. அப்போ கலைஞர் அந்த அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னமே முன்னதான் எழுதுனதா இருக்கும். செம்மண் அடுத்தது பாருங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலா. செம்மண் பூமியில் கவி நடை லயங்கள், ரோஜா பாதையில் விரக்தியின் முட்கள், மழை முன் உருகும் மாய மெழுகு. மழை முன் உருகும் மாய மெழுகு, பூமியின் நாண வார்ப்புகள், விழித்துச் சிவந்த துயில்கள், ஊமை மண்ணின் யுகவழி கனவுகள், சிவப்பின் தவங்கள். அதாவது எதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி தடுறோமோ அதெல்லாம் வந்து கவிக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. ரைட். இப்போ கடைசியா ஒரு கவிதைக்கு போறேன் சார் நானு. அதாவது விலை மகளிர். யாரை பத்தியெல்லாம் எவனும் எழுத துணியாம இருக்க, துணியவே மாட்டானோ அதை பத்தி எழுதுறாரு. மன்மதனின் ஒற்றர்கள், கற்புச் சிறையை உடைப்பதால் கைது செய்யப்படுகிறோம். முதல்ல ஒரு வரி எழுதுறாரு, நாங்கள் ரஜினியின் மக்கள் அப்படின்னு. அது என்ன பொருள் எனக்கு புரியல. அது ரஜினி ஒருத்தர் இருந்தார்ல, ரஜினின்னு ஒருத்தர் இருந்தாரு, ரஜினி முகமது. அவர் பேரே வந்து செக்ஸஸ் ரம்யர் தான் சார். இல்ல சார், அவர் ரஜினியின் மக்கள், மன்மதனின் ஒற்றர்கள், கற்புச் சிறையை உடைப்பதால் கைது செய்யப்படுகிறோம், பார்க்கடல் அமுதத்தை தேவர்கள் சுவைத்து விட்டதால் தான் எங்கள் இதழ் அமுதத்தை அரக்கர்களுக்கு வழங்குகிறோம். என்ன ஒரு கற்பனை பாருங்க. பார்க்கடல் அமுதத்தை தேவர்கள் சுவைத்து விட்டதால் தான் எங்கள் இதழ் அமுதத்தை அரக்கர்களுக்கு வழங்குகிறோம், எங்களுடைய நீதிமன்றத்தில் தான் ஒழுக்கம் தண்டிக்கப்படுகிறது. அதை விட அந்த வார்த்தை பாருங்க அடுத்தது, நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. இது இவர் எழுதுற வரிதானோ? ஆமா நம்ம இது வந்து இந்த வரி வந்து ரொம்ப பிரபலமான வரி. ஆமாமா, நாங்கள் நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம் ஆடை வாங்குவதற்காக. ஜெயகாந்தன் நிறைய சொல்லுவார் இது. நாங்கள் மன்மத அச்சகத்தின் மலிவு பதிப்புகள், எங்கள் புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏற்படுவதால் தான் எங்கள் கண்ணீர்களுக்கு செயற்கை மரணம் சம்பவிக்கிறது. எங்கள் புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏற்படுவதால் தான் எங்கள் கண்ணீர்களுக்கு செயற்கை மரணம் சம்பவிக்கிறது. அவங்க வந்து புன்னகையே போலி, கண்ணீரே வராது. அதை எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. அவங்களுக்கு எங்கள் புன்னகைகளுக்கு செயற்கை பிரசவம் ஏற்படுவதால் தான் எங்கள் கண்ணீர்களுக்கு செயற்கை மரணம் சம்பவிக்கிறது. எமது கண்களின் சிவப்பில் துறவிகளின் காவி உடைகள் தெரிவதாக சிலர் சொல்கிறார்கள். எமது கண்களின் சிவப்பில் என்னங்க கேக்குது சார். கேக்குது. நாங்கள் சீசர் காலத்தில் இல்ல சார், எங்களுக்கு எல்லாம் கேட்டது, உங்களுக்கு தான் ஹேங் ஆயிடுச்சு. எமது கண்களின் சிவப்பில் துறவிகளின் காவி உடைகள் தெரிவதாக சிலர் சொல்கிறார்கள். நாங்கள் சீசர் காலத்தில் பிறந்திருந்தால் போப்பாண்டவர்களிடம் பாவ மன்னிப்பு பெற தேவையில்லை. தர்மராஜர்களே, நீங்கள் எங்களிடம் மட்டும்தான் நிதி வசூல் செய்யவில்லை, எனவேதான் இன்னும் பாஞ்சாலிக்கு சிலை எழுப்பப்படவில்லை. இந்த கவிதையெல்லாம் இப்ப பப்ளிஷே பண்ண முடியாது. நாங்கள் ரோஜா பூக்கள், ஆனால் எங்களை பறிப்பவர்களின் கைகளில் தான் முள் முளைத்திருக்கிறது. நாங்கள் விளம்பர பலகைகள், விளம்பர வரி இதுதான். வாத்சாயனத்திற்கு இன்னும் உரையாசிரியர்கள் தேவை.
உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசிக்கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள். உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசிக்கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள். குழந்தையின் பசியை நாங்கள் அறிந்ததில்லை, ஏனெனில் நாங்கள் பசியின் குழந்தைகள். எங்கள் முதலிரவிலும் கூட வேர்வை பன்னீர் தான் தெளிக்கப்படுகிறது. நாங்கள் அடிமைகள். அதனால்தான் எங்கள் சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதிப்பதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை. இந்த விலைமகளிர் கவிதை இப்ப பப்ளிஷ் ஆச்சுன்னா மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும். சார் இப்போ அது வேற மாதிரி எழுதுவாங்க சார். ஆமா ஆமா. இப்போ இல்லை இப்போ இப்போ அதாவது இவர் எப்போ எழுதியிருக்காரு தெரியாது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ப்ராஸ்டியூஷனுக்கு போகிறவங்களுக்கு கிடைக்கிற பனிஷ்மெண்ட்டு வேற பனிஷ்மெண்ட் கிடைக்குது அவங்களுக்கு. ஹெல்த் வரியா ஹெல்த் ரூபத்தில் அவங்களுக்கு அது கிடைக்குது. அதை எழுதினாங்க அப்படின்னாங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். அது அவங்களுக்கு பொய்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்குது. மாதிரி நிறைய போறவங்களுக்கு எவ்வளோ எய்ட்ஸ் எப்படி வந்துச்சு சார்? எய்ட்ஸ் ஹெச்ஐவிலாம் இப்போதான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 இயர்ஸா எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, எத்தனை ப்ராப்ளம் அதில். ஸோ ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இது எழுதலாம், ரியாலிட்டி அப்படி இல்லை. அதாவது இந்த உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசிக்கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள். அதாவது அந்த பணக்காரர்கள் இதுக்காக அவனுடைய கிறக்கத்துக்கு நாங்க உணவானோம் அப்படின்னு நான் சொல்றது. உணவு கொழுப்பில் பசி கொண்டவர்களுக்கு பசிக்கிறக்கத்தில் உணவானவர்கள் நாங்கள். நெக்ஸ்ட் ஒன். இவர் இதை பத்தி சொல்லும்போது மரணத்தை பத்தி தான் மரணத்தை சந்திக்கிறதா ஒரு கதையில் எழுதியிருக்கார். இந்த பாதைக்கிற ஒரு நல்ல வழிப்போக்கனாகவே வந்தேன், ஆனால் இது ஒற்றையடி பாதை. எல்லாம் முடிந்து விட்டது. இந்த மண்ணில் இனி நான் நேசிப்பதற்கு ஆஸ்மா மாத்திரையை தவிர வேறு என்ன இருக்கிறது? என்னுடைய பால்ய காலங்களை நான் இழந்தது போலவே நீங்கள் என்னை இழக்கப் போகிறீர்கள். வயோதிகத்தையும் முந்திக்கொண்டு மரணம் என்னை சந்திக்க வருகிறது. நான் என்னுடைய சுவாசப்பைகளை பட்டினி போட்டுவிட்டு மரணத்திற்கு விருந்து வைக்கப் போகிறேன். என்னுடைய சுவாசப்பைகளை பட்டினி போட்டுவிட்டு மரணத்திற்கு விருந்து வைக்கப் போகிறேன். என்னுடைய மரண ஊர்வலத்தில் சாவு பறைகளை முழங்க வேண்டாம். சின்ன சின்ன குழல்களை ஊதுங்கள். என்னுடைய உடலை ஒரு சேரியில் அடக்கம் செய்து விடுங்கள். அதாவது என்னுடைய பால்ய காலங்களை நான் இழந்ததைப் போல நீங்கள் என்னை இழக்கப் போகிறீர்கள். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நான் போல நீ தான் என்ன லூஸ் பண்ற. வயோதிகத்தையும் முந்திக்கொண்டு மரணம் என்னை சந்திக்க வருகிறது. நான் என்னுடைய சுவாசப்பைகளை பட்டினி போட்டுவிட்டு மரணத்திற்கு விருந்து வைக்கப் போகிறேன். என்னுடைய மரண ஊர்வலத்தில் சாவு பறைகளை முழக்க வேண்டாம். சின்ன சின்ன புல்லாங்குழல்களை ஊதுங்கள். என்னுடைய உடலை ஒரு சேரியில் அடக்கம் செய்து விடுங்கள். அழகா சொல்லியிருக்க. அவருக்கு அப்போ ஆஸ்மா இருந்திருக்கு போல இருக்கு சார். கவிதையில். அதாவது உங்களை சந்திக்கிற வழிபோக்கர்களிடம் கடைசியில் சொல்றாரு அந்த மரணத்தை பத்தி. மிகச் சின்ன வயதிலேயே ஒரு ஞானியைப் போல எழுதியவன் மிகச் சின்ன வயதிலேயே ஒரு கிழவனைப் போல் மரணமாகிவிட்டான் என்பதை மட்டும் சொல்லுங்கள். எனக்காக யாரும் அழ வேண்டாம். ஆனால் என் கல்லறையை மட்டும் பன்னீர் மரங்களின் நிழலில் எழுப்பிவிடுங்கள். எனக்காக யாரும் அழ வேண்டாம். பன்னீர் மரங்கள், அந்த பன்னீர் மரங்கள். மரணத்தையும் ரொம்ப ஒரு கிளாசிக்கலா இன்வைட் பண்றாரு. இல்ல அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா கவிதைகளும் இருக்கு. அதுதான் அங்க சிறப்பு. அதான். அப்புறம் மலர்கள் பத்தி ஒண்ணு எழுதுறா சார். ஓ வசந்த புத்திரிகளே, எங்களுடைய பூமித்தாய் ஏந்தும் வர்ணஜால தீபங்களே, எங்களை பாட வைக்கும் மௌனங்களே, உங்களால் மட்டும் சப்திக்க முடிந்தால், நீங்க மட்டும் பேசினீங்கன்னா கொஸ்டின் மார்க் நிறுத்திடுறாரு. எங்களுடைய பூமித்தாய் ஏந்தும் வர்ணஜால தீபங்களே, எங்களை பாட வைக்கும் மௌனங்களே, உங்களால் மட்டும் சப்திக்க முடிந்தால், சிலரை மகாகவியாகி ஆக்குகிற நீங்கள்
சிலரை வியாபாரிகளாகவும் ஆக்கி விடுகிறீர்கள். சிலரை மகாகவியாக ஆக்குகிற நீங்கள் சிலரை வியாபாரிகளாகவும் ஆக்கி விடுகிறீர்கள். வண்டுகளின் பாடலை அரங்கேற்ற கவிதைகளால் சிருஷ்டிக்கப்பட்ட மேடைகள் நீங்கள். வண்டுகளின் பாடலை அரங்கேற்ற கவிதைகளால் சிருஷ்டிக்கப்பட்ட மேடைகள் நீங்கள். கனவு நாட்டின் விளையாட்டு பிள்ளைகள், கனிகளின் சமிக்ஞைகள். நீங்கள் சொர்க்கலோகத்து சுவடுகள். ஆனால் மண்ணிலேயே உங்களை பார்க்க முடிகிறது. தேனீக்களின் முணுமுணிப்பிலே உங்கள் மௌனம் ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது. தேனீக்களின் முணுமுணுப்பிலேவா? ஆமா, தேனீக்களின் முணுமுணுப்பிலே உங்கள் மௌனம். அதாவது தேனி ரீங்காரம் விடுது, ஆனா அந்த மலர் மௌனமா தான் இருக்கு. தேனீக்களின் முணுமுணுப்பிலே உங்கள் மௌனம் ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது. காலதேவன் மண்ணை பிசைந்து செய்யும் காதல் திருவோடுகள் நீங்கள். புயல் வீசும் போதெல்லாம் உங்கள் இலைப்பல்லக்கு சிதைந்து விடுகிறது. அதனால் தானோ தென்றலிலேயே நீங்கள் உதிர்ந்து விடுகிறீர்கள். கீழே வரது என்ன ஒரு கற்பனையா சொல்லியிருக்காரு பாருங்க. புயல் வீசும் போதெல்லாம் உங்கள் இலைப்பல்லக்கு சிதைந்து விடுகிறது. அதனால் தானோ தென்றலிலேயே நீங்கள் உதிர்ந்து விடுகிறீர்கள். அருமை அருமை. கண் பத்தி ஒண்ணு எதிரார். கண்கள் இந்த பிரபஞ்ச வனத்தின் பகல் பூக்கள், இமை புதையல், இதழ் கொட்டாவி நாட்டியத்தின் நட்டுவனார். உருவக் கொடியருகே பொன்னிமையின் உள்ளே உருவாகிச் சுழலும் உள்ளத்தின் முத்திரைகள். ஆத்மாவின் பூவில் அள்ளி வைத்த தேனை உப்பென்று துப்பும் ஊமை வண்டுகள். மண் மேல் முதலில் மனிதன் நடைபோட பாதை சொல்லி தந்த பால தீபங்கள். இறை தேடி மனப்பறவை என்றோ திறந்து வைத்த இரு வாய்கள். இறை தேடி மனப்பறவை என்றோ திறந்து வைத்த இரு வாய்கள். முகவிளக்கின் இரு சுடர்கள். காற்றால் அணைகின்ற கைவிளக்கு பல உண்டு. இவையோ மூச்சுக்காற்றின்றி அணைகிற கண்விளக்கு. காற்றால் அணைகின்ற கைவிளக்கு பல உண்டு. இவையோ மூச்சுக்காற்றின்றி அணைகிற கண்விளக்கு. கண்ணை பத்தி இது மாதிரி பாடியிருக்கார். கடல் இன்றைக்கு முன்பே என்றோ எப்போதோ எத்தனையோ யுகம் முன்னே இங்கே பிறந்தேன். எனக்கு முன்னால் ஜனித்த பூமி மணலாய் நரைத்து வெளுத்தாலும் நீலக்குழலோடு இருக்கிறேன். எனக்கு முன்னால் ஜனித்த பூமி மணலாய் நரைத்து வெளுத்தாலும் நீலக்குழலோடு இருக்கிறேன். எனக்கு வருகிற சிறங்குகள் மட்டும் காற்றில் உடைந்து போய் வருகின்றன. நான் நுரைகளை செலவு செய்துவிட்டு முத்துக்களை சேர்த்து வைக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்குமாக மழை நெசவு நடந்தபோது அருந்து போன மின்னல் நூல்களை நினைத்துத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். நான் முத்துக்களின் பள்ளம், கப்பலின் சமவெளி, நதிகளின் கல்லறை. நான் அடிக்கடி குறைக்கிறேன். காரணம், நான் புயலின் வேட்டை நாய். வேட்டை நாய். வானத்திற்கும் பூமிக்குமாக மழை நெசவு நடந்தபோது அருந்து போன மின்னல் நூல்களை நினைத்துத்தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். நான் முத்துக்களின் பள்ளம், கப்பலின் சமவெளி, நதிகளின் கல்லறை. நதிகளின் கல்லறைங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமா இருந்தது. அங்கே முடியுது, அது நதி அங்கதானே முடியுது. நதிகளின் கல்லறை. நான் அடிக்கடி குறைக்கிறேன். காரணம், நான் புயலின் வேட்டை நாய். வானவில் பத்தி ஒண்ணு சொல்றார் சார். இந்த பொல்லாத வானம் மழையையும் தூறிக்கொண்டு துணிகளையும் உலர்த்துகிறது. நார்களின்றி தொடுக்கப்பட்ட மாலை இது. இதை தொடுக்கும் போதெல்லாம் மழை நார்களை வானம் பூமியில் எரிந்து விடுகிறது. வெயில் மழையில் இரட்டை தாக்குதலில் இந்த முக்காடு யாருக்காகவாம்? இந்த சிறகை உதிர்த்த கிளி எது? வேடன் யார்? மானுடர்கள் ஆத்மாவிற்காக வானத்தில் கண்ணி வைத்தது யார்? இது வண்ணங்களின் 7 அடுக்கு மாளிகையா, அழகின் ஒற்றையடி பாதையா? அடி நாட்களில் வானம் பறவைகளுக்கு அமைத்த வரவேற்பு வளையமா? இயற்கை ஒரு தூரிகையை சிருஷ்டிக்க எண்ணி ஒரு ஓவியத்தை சிருஷ்டித்தது. அதுதான் வானவில். சொர்க்கத்திலிருந்து வீசி எறியப்படுகிற ஒரு துரும்பு கூட அழகாத்தான் இருக்கிறது.
சார் ஒரே ஒரு சின்ன சொல்லுங்க. சார், இதுல நீங்க அந்த இது நிர்வாணத்தை விற்பனை செய்கிறோம்னு அந்த கவிதை ஆடை இருக்கு. வாங்குவதற்காக. அது வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா லேடிஸை பத்தி இல்லை சார். அது அவங்க வந்து என்னன்னாக்கா இவங்க இருக்காங்களே சார், திருநங்கை. திருநங்கைகளை பத்தி தான் சார் அதை எழுதியிருக்காரு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி அவருக்கு நிறைய பாராட்டெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படியா? திருநங்கைகளுக்காக வந்து அந்த அந்த கவிதை வந்து ரொம்பவே ஃபேமஸான கவிதையா இருந்திருக்கு. அது திருநங்கைகளுக்காக எழுதின ஒரு கவிதை. இல்ல ஆனா டைட்டில் வந்து விலைமொழின்னு தான் கொடுத்துருக்காரு. அதான் 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 அது அவங்க வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து அவங்களுக்கான சரியான இது கிடையாது இல்லைங்களா? So, அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சில என்ன சொல்ற அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அந்த நேரங்கள்ல இருந்ததுதான். ஸோ அதை பத்தி அவர் வந்து எழுதியிருக்காரு சார். திருநங்கைகளை பத்தி தான் எழுதியிருக்காரு. அவ்வளவுதான் சார், முடிஞ்சது. சார் ஒரு கவிதை தான், ஆனா நம்ம ரொம்ப மௌனமா அதை கேட்டுட்டு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் எல்லாரையும் பேச சொல்லும். அதனாலதான் சில நேரங்கள்ல கண்ணத்துல கை வச்சு தூக்கலாம் வந்து கல்யாணி மேடம் அப்படிதான் இருந்தாங்க. அதனாலதான் சரி கொஞ்சம் பேசுனா எப்பவுமே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல. அதனாலதான் கொஞ்சம் பேசுனா நல்லா இருங்க அப்படின்னு. ஒரு கவிஞரே கன்னத்தில் கை வைத்தால் என்ன மாறிடக்கூடாதுன்றதுதான். வாங்க ரத்ன வடிவேல் சார், வாங்க முதல்ல கை தட்டலாம் சாருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய வரவுக்கு மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் வரையில இருந்துட்டார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இணைந்து கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சமூக பணியெல்லாம் முடிஞ்சா சார்? கைத்தட்டல் வந்து நாராயணமூர்த்தி சாருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் கைத்தட்டல் இனிமேதான். சொல்லவே இல்லையா பாஸ்? சொல்லலையா அது மாதிரி? இல்ல பாஸ் அதான் சொன்னாரு, நீங்க அந்த மாதிரி மீன் பண்ணிட்டீங்க. கவிதை படிச்சவனுக்கு கைத்தட்டு சொன்ன சார வந்து வரவேற்று சார ஏற்கனவே குரூப்ல வரவேற்றுறோம். ரத்ன வடிவேல் சார் ரொம்ப நாளைக்கு பற்றி பேசாரு. கொஞ்சம் வரையலாம். கவிதை பற்றிய கருத்துக்கள் சொல்லுங்க சார். வாங்க சார், சிவகுமார் சார் சொல்லுங்க, கவிதை பற்றிய கருத்துக்கள் சொல்லுங்க. கவிதை அது ஒரு போதை சார், அது ஒரு போதை சார். அப்படியே அந்த மேடமே உட்காந்து இப்படிதான் சார் நான் பாத்துருந்தேன் கவிதையில. நான் இவரு அவருடைய ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு நண்பர்கள். அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். அவரை பத்தி முழுக்க முழுக்க தெரியும். ஆனா என்னால கவிதையை ரசித்து இல்லை. அவரை பத்தி பாராட்டுவாங்க, பேசுவாங்க, போதையிலே இருப்பாங்க. கவி அந்த எழுத்துக்களை தேடி தேடி அறைவாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க. சுரதா நாங்க பேக்கில் இருக்கோம், 12 ரூம்கெல்லாம் வருவாரு. அவரு ஓமை கவிஞர். அவரை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. சொல்ல அவர் போதை ஏறிட்டே இருந்தாங்க. வார்த்தைகள் விழும். அப்படி அந்த மாதிரி கவிஞர்களை தூண்டி விட அவரோட வார்த்தைகள் விழும். நான் முத்துக்குமார் எங்க ஏரியால அப்படியே ஒரு பெரிய நடிகருடைய இது அவருடைய சிஷியர் தான். அவரு அந்த ஏரியால தான் இருப்பாரு. நான் நைட்ல அப்படி போய் வடமணி பஸ் ஸ்டாண்டுக்கு போவேன். அந்த ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் நின்று சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாருன்னா நான் அப்படியே நின்றுருப்பேன். திரும்பி ஒரு வரைக்கும் சிகரெட்டே குடிச்சிட்டு அப்படியே யோசனையே இருப்பாரு. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு போதையிலே இருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தைக்காக அப்படியே அந்த அவருடைய இதுதான் நினைவு இருக்கும். புது கவிதையை ரசிச்சு வருகிறீங்க. சந்தோஷமா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அருமையா சொன்னீங்க சார். சார் எல்லாரும் நன்றி 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 சார். வேற யாருக்கா சொல்லுங்க. மேடம் பேசுறீங்களா? நல்லா நாராயண் சார். ரொம்ப சீரியஸான டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸான டாபிக். அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க லைட்டா இருந்துச்சுன்னா லைட்டா எடுத்துட்டு போயிடுவோம். அதனால எல்லாமே சீரியஸான டாபிக்ஸு. நல்லா எழுதியிருக்கிறாரு. அவரோட கற்பனை திறன் வந்து அவருடைய ஆதங்கம் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. இது தானே வந்து அனுபவிக்காம இதை எழுத முடியாது. அவர் பார்த்து தன் கஷ்டத்தையும் உள்வாங்கி எல்லாத்தையுமே அவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. இதை நீங்க வந்து ரொம்ப பொறுமையா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால நாங்களும் உங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சில இதெல்லாம் வந்து நான் உடன்பாடு இல்லை, சில இதெல்லாம். ஆனா வந்து இட்ஸ் ஓகே. ஆனா வந்து மொத்தத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு.
ஏன்னா சில இதை வந்து நம்ம வந்து வேற லெவல் வேற மாதிரி பார்க்கலாம், வேற கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். இப்போ வந்து திருநங்கை அப்படிங்கிறாங்க. ஆமா, நான் சில சமயம் பார்க்குறேன், எனக்கு வந்து பயமா இருக்கு. கார்ல போகும்போது பக்கத்துல வந்து இதை விண்டோவை அடிச்சு அடிச்சு கீழே இறக்கி எங்க ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது எதுக்காக இதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேற தாட்ஸும் வருது அவங்கள பற்றி நினைக்கும் போது. அதாவது அது அவங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். அப்படிதான் நான் எடுத்துக்குவேன் இல்லையா. அதுக்காக அவங்களுக்கு பரிதாபப்பட்டு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்னோட நோக்கம், என்னோட தாட்ஸு. நான் அன்னைக்கு போயிட்டு எனக்கு கதவை திறக்க மாட்டேன்ட்டேன். விண்டோவை வந்து 2 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேரும் திறக்க சொல்லி விடவும் மாட்டேங்கிறாங்க டிராஃபிக்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப நினைச்சேன்னா ஒய் டு யூ டிமாண்ட் ஓகே அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து எத்தனையோ ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு, எத்தனையோ நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ வெளியில வர பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இப்போ எழுதுறவங்க, இப்போ இந்த காலத்துல எழுதுறவங்க இன்னும் வேற மாதிரி எழுதலாம். அதை இருந்திருக்கலாம், அந்த காலத்துல பரிதாபமா இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப நிறைய ரைட்ஸ் வந்துருச்சு, நிறைய படிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. வேலை இருக்கு, போய் வேலை பாரு, ஏன் வந்து இங்க வந்து என் கதவை தட்டி ரூபா கேட்குறேன். ஸோ அதெல்லாம் தான் வந்து எனக்கு தோணுச்சு, அந்த அந்த ஒரு 2-3 விஷயங்கள். மற்றபடி ஆன் த ஹோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு தெரிஞ்சு அந்த கவிதையில வந்து திருநங்கையை பத்தி ஒரு ஒரு சொல்லு கூட இல்ல. அவங்க வந்து அதுல இல்ல அவர் ஏதோ வேற ஏதோ இல்ல டைட்டில் அப்படிதான் கொடுத்திருக்காரு சார். தினமணில வந்து பாத்தீங்கன்னா அத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். இல்ல டைட்டில்ல மென்ஷன் பண்ணிருக்காரு சார். என்ன சார் மென்ஷன் பண்ணிருக்காரு? டைட்டில்ல வந்து ஆக்சுவலா வந்து திருநங்கைன்னு சொல்ல, நான் திருநங்கைன்னு சொன்னேன் நானு. அவர் அலிகளை பற்றிய கவிதைன்னு ஒரே டைட்டில் கொடுத்திருக்காரு. அதுதான் காகித பூக்கள் போட்டாரு. அது வந்து காகித பூக்கள் இல்ல, அது பிராக்கெட்ல இருக்காரு. அலிகளை அது ரைட் சார், அது சரிங்க. நீங்க வந்து விலை மாதர்கள் பத்தி பேசுனதுல தான் இந்த வரி வந்தது. எது? நாங்கள் நிர்வாணத்தை விட்டு. ஆமா, அது விலைமகளை. அதுதான், அது வந்து செல்வகுமார் சார் அது அப்படி மாத்தி சொல்லிட்டாரு செல்வகுமார் சார். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல அது வந்து சொன்னதே விலைமகளிர், டைட்டிலே விலைமகளிர் தான். அது வேற விஷயம். இதான் இது மாத்தி சொல்லிட்டார் செல்வகுமார் சார். அதுதான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? அந்த கவிதை வந்து விலை மாதர்களுக்கு தான் சொன்னது. ஓ, அவங்களுக்காகவே தான். நீங்க சொன்ன கவிதை இது வந்து கருத்து வந்து அதுக்கு பிறந்தது, இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது முதல் கவிதை காகித பூக்கள் தான், அது அந்த கவிதை தான் அவங்களுக்கு புரியுதே தவிர மற்றபடி இது வந்து சொன்னதுதான். நிர்வாணத்தை விற்பனை செய்யறவங்க அந்த பாடலோட டைட்டிலே விலை மகளிர் தான். ஆமா, விலை மகளிர். ஓகே ஓகே. அப்போ இவங்கள பத்தியும் இருக்கு, தனியா இருக்கு. இல்ல, அது தனியா இருக்கு சார். தனியா இருக்காது. நீங்க அதையும் இது சம்பந்தப்படுத்துனீங்க. தினமலர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான இந்த கவிதையெல்லாம் வந்து அவர் ரொம்ப தினமலர்ல சில நேரங்கள் இதுதானே சார் யார் சார் புத்தகம் சார். சில நேரத்துல பல விஷயங்கள் அப்படிதான் தவறா பதியப்படுது. இன்டர்நெட்ல இருக்கிறதோ நம்ம பல விஷயங்கள் அப்படிதான் இருக்குது. நாம என்ன பண்றோம், எல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கணும். அதுதான் ஒரு 2-3 முறை ஆத்தன்டிகேஷன் பார்க்கணும். ஓகே ஓகே. காகித பூக்கள் இந்த வரி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 75 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்காரு சார். ஆஸ்மாவால ரொம்ப அவருக்கு அந்த பிரச்சனை வந்ததுனால அதை எழுதியிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. அதுல எழுதுனத பார்க்கும்போது ரொம்ப யங் ஏஜ்லயே இறந்துருவாருன்ற மாதிரி பிஹேவியர்ல எழுதியிருக்காரு. எழுதிருந்தா பிரச்சனை இருக்குது, அதனால இறந்துருவணும் அப்படின்ற ஐடியால கூட எழுதிருக்கலாம். சார், புலவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லுங்க. ஓ, புலவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. சாரி மேடம். அதே மாதிரி முனைவர் முத்துமாலையும் வெயிட் பண்றாங்க சார். ஆமா, அமுதா மேடம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேராசிரியர் பேசிட்டு. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். இதுல வந்து எனக்கு வசந்தியம்மா சொன்ன மாதிரி நிறைய முரண்பாடுகள், எப்பவுமே எனக்கு அவருடைய கவிதைகள்ல நிறைய முரண்பாடுகள் எனக்கு இருக்கும். அதனால நான் ரொம்ப அவரோட கவிதைகளை ரொம்ப நான் விரும்பினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலது வேண்டுமானால் கொஞ்சம் வர்ணனைகளை கொஞ்சம் பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெரும்பாலும் எனக்கு இந்த விலை மகளிர்னு எழுதுறத வந்து என்னால ஒத்துக்கவும் முடியாது, பிடிக்காது சார். ஆண்கள் ஒழுக்கமா இருந்தா எந்த பெண்ணு சார் விலை மகளாவா? அது ஏன் ஆண்களை பத்தி இந்த ஆண் எழுத்தாளர்கள் யாருமே எழுதுறது கிடையாது. பெண்ணை வந்து ரொம்ப
இம்சப்படுத்துறது அவங்கதான். அவங்க வந்து இவ்வளவு தாராளமா ஒரு விலை மகளிர்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அத ஒரு பதிவு வேற போட்டு வைக்கிறாங்க எல்லா கவிஞர்களும். வாலி உட்பட. நேத்துதான் ஒரு வாலியோட அந்த கவிதையை நான் படிச்சேன். ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்தது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஆண் சமுதாயம் விலை மகளிர்னு ஒரு கவிதையை எழுதி அதை உட்கார்ந்து இவ்வளவு நேரம் விமர்சனம் பண்றதை என் மனசு ஏத்துக்கவே இல்லை சார். அது வந்து என்னோட முக்கியமான ஒரு இது. அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த பகுதியை வந்து நம்ம ஒதுக்குறதுக்கும் கடந்து போறதுக்கும் நம்ம வந்து பழகிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க சார். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வேலைக்காரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அத வந்து பிச்சைக்காரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் வந்து பிச்சைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்படி அவங்க வந்து உருவாக்குறாங்க? அவங்க பிறக்கும் போதே பிச்சைக்காரிகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா சார் பிச்சைக்காரிகளா வராங்க. அப்ப அந்த மாதிரி உருவாக்கிய இந்த சமுதாயத்து மேல கோபம் வர வேண்டாமா சார்? கோபப்பட்டுதான் சொல்றாரு மேடம். அவரு சொல்றாரு சார், நம்ம கோபப்படணும்ல. அதுல என்ன சார் அழகு இருக்கு? அதுல என்ன அழகு இருக்கு? என்ன வர்ணனை இருக்கு? அதுக்காக அவர் என்ன பண்ணினாரு? கவிதை மட்டும் எழுதிட்டா போதுமா சார்? அதுல அவரோட பங்கு என்ன சார்? அதை செய்யணும்ல. வெறும் கவிதைகளா பதிய வச்சுட்டு போனா மாத்திரம் பத்தாது இல்லைங்க சார். ரெண்டு வரி அதை எழுதலாம்ல சார். அந்த சமுதாயத்தின் மீது கோபம் வந்து ஒரு 2 வரி எழுதிருக்காரு மேடம். எங்க சார் எழுதியிருக்காரு? நான் சொல்றேன். சொல்லுங்க. அந்த கவிதையிலேயே இருக்கான்னு சொல்லுங்க. இருக்கு. அதாவது அந்த லேடியே வந்து கோவப்படுற மாதிரி எதிர அந்த பிச்சைக்காரியோ அது வந்து கோவம்னு கூட சொல்ல முடியாது. அதாவது தன்னிறக்கம் மாதிரி தான் சொல்லியிருக்காரே ஒழிய அது கோவமா வெளிப்படுத்தல. இல்ல அது அவங்களால வெளிப்படுத்தவும் முடியாது. அந்த பிச்சைக்காரியோ பிச்சைக்காரனோ அப்படி ஒரு கோவமா அவங்களால வெளிப்படுத்தவும் முடியாது. இவங்களுக்கு வந்து சமநீதி இல்ல அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாரு. முகவரியை மட்டும் சமநீதிக்கு என்ன செய்யணும், நீங்க இத செய்யுங்க அப்படின்னு ஒரு தீர்வு கொடுக்கணும்ல சார் ஒரு கவிதையில. மேடம் தீர்வு அத அவர் கொடுக்கல. இல்ல பிரச்சனையை வந்து முன்வைக்கிறார், அவ்வளவுதான் சார். முன் வைக்கட்டும் சார். அவரு மிக பிரபலமான ஒரு கவிஞர். அவரு அதுல ஒரு வார்த்தை, ஏன்னா நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி வர்ற மாதிரி, ஓ இத சொல்லியிருக்காருப்பா, இவ்வளவு வருத்தங்களுக்கு நடுவுலையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு. அப்ப இந்த சமூகத்துக்கான ஒரு விழிப்புணர்வை அவர் அதுல கொடுத்துருக்கணும் தானே சார்? இல்ல அமுதாமா, இது இல்லம்மா, அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த பிச்சைக்காரியோட ஸ்டேட்ல இருந்து சொல்றாரு. அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், அவங்களால ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தா அவ ஏன் பிச்சைக்காரியா இருக்க போறா? அதுதான்மா. அது இல்லாம நம்ம வந்து சமூகம் என்ன பண்ணணும்? அப்படி அவளுடைய சூழல் அப்படி இருக்குது அப்படின்னு அவ சொல்றத அதை எப்படி சரி பண்றத, அதுக்கு யார் காரணம்? அது வந்து நம்ம சொல்லணும்ல. பட்டுக்கோட்டையார் பாடல்கள்ல எல்லாம் நிறைய அந்த கருத்துகள் வரும். பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள்லாம் கம்யூனிசம் சார்ந்த பாடல்கள் தான் இருக்கும். அதுல அவர் வந்து ஒரு பாட்டு சாதாரண ஒரு திரைப்பட பாடல்லையே அவர் சொல்லுவாரு. அந்த நம்ம இந்த பானுமதியும் எம்ஜிஆரும் பாட்டு அப்ப அந்த இடத்துல சொல்லுவாரு, எல்லா விளைச்சலும் வேற யாருக்கோ போறதுனால வர்ற துன்பமடி இது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஊட்டுறது மாதிரிதான் பட்டுக்கோட்டையாரோட பாடல்கள் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்துல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு சமூகம் எவ்வளவு பொறுப்பா இருக்குதுங்கிறதையும் அதுல வந்து சொல்லணுங்கிறது என்னோட நினைப்புங்க சார். இதுல தவறுகள் கூட இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். இவருடைய இது என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து முன்வைக்கிறார், பிரச்சனையை வந்து முன்வைக்கிறார். இப்ப தெர்மாமீட்டர் வந்து ஜுரத்தை வந்து போக்காது, ஜுரம் என்னங்கிறத காட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இதே விழிப்புணர்வு தான் சார். இல்லைன்னா இந்த மாதிரி ஆதங்கப்பட்டு எழுதியிருக்க மாட்டார். இவரால முடியல, தீர்வு கொடுக்க முடியல, அதனாலதான் இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. பாண்டிச்சேரிய மாத்திரம் தலைநகரம் ஆக்கிறதுக்கு அவரால முடியும். அது மாதிரி ஆக்கிவிட்டார் தமிழகத்தை. இல்ல மேடம், நீங்க அங்க கவனிக்கணும். பின்னாடி வந்த வரிகள் வந்து அத வந்து அந்த சூழ்நிலையில இருந்த வரிகளை சுட்டி காட்டுற வரிதான். அதாவது பங்களாக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குற, ஏழைகளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேற, அவங்களுக்கு என்ன அப்படின்னு அந்த கேள்வி வருது இல்லையா? சரி, முதல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, அதுக்கப்புறம் கேள்வி கேட்கிறாரு. அது அந்த நேரத்துக்குரிய கவிதை. இது வந்து இப்போ நம்ம சொல்றதை விட நாம கவிதையா எழுதி நம்ம போடலாமே. அவ்வளவுதான்.
இது வந்து அந்த காலகட்டத்துல அதுக்கு எழுதின என்ன கவிதை இது. நிவர்த்தி? அதுக்கு என்ன நம்ம சொல்ல போறோம்? இந்த மாதிரி கவிதைகளுக்கு நாம என்ன சொல்ல போறோம்? ஒரு புலவரா என்ன சொல்ல போறோம்? நம்மளோட கவிதைகளை அருமையா எழுதி ஒரு புத்தகத்தை வெளியிடுங்க, 4 பேர் படிக்கட்டும், உங்க கோவத்தை திட்டி தீருங்க. இப்ப உங்ககிட்ட சொன்னதே 10 பேருக்கு போவோம் சார் நம்ம வீடியோ வழியா. அது ஒரு பக்கம் அதுக்கு நான் தனியா வேற புத்தகம் போடணுமா என்ன? போடணும். எல்லாம் இவ்வளவு கோவமா பேசுறாங்க. நான் மேடம், காமராசர் அவர் கவிதை சொல்லியிருக்காருல, மாளிகைக்கு இல்லன்னா ஒண்ணு செய்யலாம். அடுத்தது வந்து இதனுடைய விளிம்பு இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு அலசிட்டு அதுல இருந்து ஒரு கவிதை எழுதி கவிதை கலம் வைப்போம். மேடம் அதான் சொல்றாரு, மாளிகைக்கு பர்மிட்டு சேரிக்கு கைவிலங்கு. இதை விட அந்த ஏற்றத்தாழ்வு வந்து சொல்றாருல, வந்து ஒரு சுட்டி காட்டுறது. சார் நான் ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன் சார், தயவு செஞ்சு நீங்க வந்து தவறா நினைச்சுக்காதீங்க. குடியிலதான் சம உரிமை வேணுமா சார்? இல்ல 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 அத சொல்லல அவரு. பர்மிட் அவங்களுக்கு கொடுக்கற ஏழைக்கு இல்லன்னு சொன்னா குடிக்கிறதுலதான் பர்மிட். அது அர்த்தம் இல்ல மேடம், அது அர்த்தம் இல்ல. அதாவது அது பொருள் கிடையாது. அந்த பொருள் அவர் சொல்றது வந்து நீ வந்து மது விலக்குன்னா எல்லாருக்கும் தான் விலக்கு. நீ இது கேட்கல, அவர் வந்து நீ இவங்களுக்கு கூட கேட்கல. மது விலக்குன்னா மது விலக்கு எல்லாருக்கும் தான், நீ இவனுக்கு மட்டும் எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்றதுதான் அங்க அர்த்தம். சார் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் சார். மது விலக்கு எல்லாருக்கும் சொல்றீங்கல்ல சார், அது வந்து எப்படி நம்ம வேற ஏதோ பாக்குறோமா என்னவோ எப்படியோ இருக்கட்டும். ஆனா பணக்காரன் குடிச்சா அவன் போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு தூங்குவான். இந்த ஏழை குடிச்சா வெறும் ஊறுகாய் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்குவான். அதுக்காகவாது ஏழைகளுக்கு மது விலக்கு இருக்கட்டும். அந்த வயிற்றுக்கு, அந்த குடிச்ச வயிற்றுக்கு வேணுங்கிற சோறே கிடைக்காது. அந்த குடும்பமே அல்லோகல்லோலப்படும். சாரு பாக்குறாரு, திட்ட போறாரு. அந்த குடும்பமே வீணா போகுமே. மேடம் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் மேடம், ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நம்மளோட கோபம் ஆதங்கெல்லாம் இருக்குது. ஆனா அந்த கவிஞர் இறந்து ரொம்ப காலம் ஆகுது. அவரோட பாடல்ல நம்ம படிக்கிறோம். உண்மையான ஆதங்கம் இருந்ததுன்னா அவர் இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு. அதை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்படி எப்படி எழுதலாம் நம்ம கேட்க முடியாது. இருக்கிறவரை கிட்ட கேட்கலாம், உயிரோட இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம், நீ எப்படி எழுதலாம், இது தப்பு அப்படின்னு சொல்லலாம், எடுத்து சொல்லலாம், நம்ம ரெக்கார்ட் போடலாம், எழுதி அனுப்பலாம், எது வேணா செய்யலாம். ஆனா அந்த ஆதங்கத்தை வந்து இப்ப கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நாம எதனா சொல்யூஷன் சொல்ல முடியும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கவிதைகளை விமர்சனம் பண்ணாம அதை அப்படியே ஒதுக்கலாம். நானும் அதான் நினைச்சேன் இன்னைக்கு. அதுதான் அந்த கவிதைகளை நம்ம எடுக்க கூடாது சார். இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய கவிதைகளை நிறைய பேர் ஒதுக்க ஆரம்பிச்சா சமூகத்துல யாரும் அதை பயன்படுத்த மாட்டாங்க, அப்படியே அது ஒதுங்கிடும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நம்ம ஒதுக்கிடலாம், அவ்வளவுதான். அதுதான் அதுக்கு தீர்வு. வேற என்ன சார்? எழுதினவங்களை பத்தி நம்ம சொல்றது இல்ல. அதாவது அந்த பகுதிகள்லாம் எங்களுக்கு வேண்டாம், நல்ல பகுதிகளை மாத்திரம் நாங்க எடுத்து பாக்குறோம், அவ்வளவுதான். அப்படி நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தானாவே போயிரும். பேராசிரியர் கருத்து கேட்டலாமா சார்? கேட்டுருவோம், வாங்க மேடம். வணக்கம் சார். இதுல வந்து இந்த கருப்பு மலர்கள் வந்து நாங்க பிஏ படிக்கும் போது எங்களுக்கு வந்து பாடப்பகுதியா இருந்தது. இக்கால இலக்கியத்துல இதுவும் ஒரு புத்தகமா இருந்தது. இதுல வந்து இந்த கருப்பு அப்படிங்கிறது வந்து இருட்டை வந்து உருவகப்படுத்துற ஒரு இதுதான். இருள் அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது சமூகத்துல வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களை வந்து வெளிப்படுத்தணும்னு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இது. எல்லா தலைப்பையுமே நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அது வந்து பொருத்தமா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து இதுல வந்து நிறைய படிம கவிதைகள் கொடுத்திருப்பாரு. அதாவது சொற்கள் மூலமா வந்து காட்சிகளை வந்து நம்ம கண் முன்னாடி நிறுத்துற மாதிரியான ஒரு உத்தியை தான் வந்து நம்ம படிம கவிதை உத்தின்னு சொல்லுவோம். அதுல நிறைய கவிதைகள், இந்த சந்திப்பிழை போன்ற சந்ததி பிழை, திருநங்கையரை பற்றி சொல்றது. அதுக்கப்புறம் இப்ப அமுதா மேம் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு தீர்வு சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத விட இதெல்லாம் நம்ம பார்க்காத ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்து நம்மளுக்கு வந்து கண்ணு முன்னாடி வச்சதுதான் அந்த காலகட்டத்துல. இதை நம்ம பேசுறோம்ல, இப்ப இதுல இருந்தா நம்ம வந்து தீர்வு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல அவர் அப்படி நினைச்சு எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விலைமகளிரை பத்தி அவர் எழுதல, விலைமகளிர் தன்னை பத்தி தானே சொல்ற மாதிரி, பிச்சைக்காரி தன்னை பத்தி தானே சொல்ற மாதிரிதான் எழுதியிருக்கிறதுனால இதை நம்ம இந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். அதை வந்து இப்போ நீங்கள் சொல்றதை கேட்கும் போது உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் வந்து கையில் புத்தகத்தை வச்சு படிக்கும்போது அது வேற ஒரு உணர்வை உங்களுக்கு தரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நல்ல கவிதைகள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இதை திரும்ப கேட்டதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நாராயணமூர்த்தி சார் ரொம்ப பொறுமையா அந்த ஏற்ற இறக்கத்தோட அந்த கவிதையை ரசிக்கிற மாதிரி நாம படிக்கிற மாதிரியே எடுத்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட பார்வை ஒரு பக்கம் நல்லது. அதான் பலரோட கண்ணோட்டத்துல பார்க்கும் போதுதான் நம்ம வந்து இது தெரியும், ஆலோசனை தெரியும். அடுத்தது யார் பேசுறது?
வாங்க கோபால் ரத்னம் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். கருப்பு மலர்கள் நல்ல கான்ட்ரடக்டரியான டைட்டில் இது. மேடம் சொன்ன மாதிரி நிச்சயமா அது ஒரு கருத்து வேறுபட்ட ஒரு டைட்டில். இது வந்து நம்ம நாராயணமூர்த்தி சார் இன்னைக்கு பிரசன்ட் பண்ணது சிறப்பாக இருந்தது. 1982 நான் படித்த கல்லூரியின் தமிழ் இலக்கிய நிகழ்ச்சியில தீபம் பார்த்த சாரதியும் காமராசனும் கலந்து கொண்டது இன்றும் நினைவு வருகிறது அந்த காலகட்டங்கள்ல. ஸோ ஆசிரியர் வந்து அந்த அண்ணாவினுடைய முன்னுரையை எதிர்நோக்கி இருந்தார் அப்படின்னு சார் சொன்னீங்க. அதே மாதிரி கண்ணதாசன் முன்னுரையை தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அண்ணாதுரை இல்லை அப்படின்ற ஒரு நிலை தெரிஞ்சுக்கிட்டோம். இரவு கூட மன்னிக்கப்படுகிறது, நாங்கள் மன்னிக்கப்படவில்லை, இது பிச்சைக்காரியின் நிலை. ராஜ திரவத்தை பயன்படுத்தும் உயர்குடி மக்கள் பாண்டிச்சேரியை தலைநகராக்குவோம் என்ற குடிகாரின் வேண்டுதல். பச்சை நிறத்தின் விளம்பரம் புல், ஏழைகள் உறங்கிடும் புழுதிக்கட்டில் நடைபாதை, வார்த்தைகள் எச்சில் படாத அழகின் ரசிகன் நான், ஊமை பேசுவது போல் சொல்லியிருந்தீங்க. நிர்வாணத்தை விற்பனை செய்வது, ஆடை வாங்க இது விலைமகளின் நிலை. மலர்களின் மௌனம் தேனீக்களின் ரீங்காரத்தின் முன் மலர் பேசுவதாக சொல்லியிருந்தீர்கள். மரணம் கூட ஒற்றையடி பாதை. நதிகளின் கல்லறை கடலில், நாரின்றி தொடுக்கப்பட்ட மாலை வானவில். இவையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அருமை நாராயணமூர்த்தி சார், நன்றி ஸ்டீஃபன் சார், நன்றி MYM டீம். நன்றி 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 சார், நன்றி சார். இப்படி எல்லாம் தப்பிச்சுக்க முடியாது சார். நீங்க பொதுவா எல்லாத்தையும் ஓகே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டுலாம் தப்பிச்சுக்க முடியாது. அமுதா மேடம் கேட்ட கேள்வி எல்லாம் இருக்குது. அப்போ உங்களோட பார்வை என்ன? நாங்க சும்மா விட மாட்டோம்ல, வாங்க. ஏன்னா அரசு அதிகாரி எல்லாம் யாரையும் சும்மா விடக்கூடாது சார். ஆமா, ஏன்னா நேரடி அரசோட தொடர்பு அந்தந்த காலகட்டங்கள்ல கலைஞருடைய வெளிப்பாடு தான் சார் இது. பட் நம்ம அதுக்கு உண்டான தீர்வுன்றது அடுத்துதான் சொல்லணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி, நன்றி நன்றி சார், நன்றி. ரவி சார் இருக்கீங்களா? வாங்க சார், ரத்னவடிவேல் சார். வாங்க ரவி சார் பேசுங்க. நான் பாதியில தான் வந்தேன். பாதியில கேட்டது மீதியை சொல்லுங்க சார். எல்லாம் பிரச்சனைக்குரிய கவிதையா அவங்க பேசியிருக்காங்க. குடியாரனை பத்தி பேசியிருக்காங்க, விளைமங்களை பத்தி பேசியிருக்காங்க, திருமங்கங்களை பத்தி பேசியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல என்னோட ஒப்பீனியன் டிஃபரெண்ட். இப்ப வந்து இந்த போலீஸ் அதே பாக்குறீங்க, புல்ல பத்தியும் சொல்லியிருக்காரு, வானவில்ல பத்தியும் சொல்லியிருக்காரு, புழுதியை அதை நான் கேட்கலையே. அவங்க வசந்தி மேடம் சொன்ன கிராஸ பத்தி தான் நான் கேட்டேன். நான் கேட்டதை பத்தி தான் சொல்ல முடியும். அதாவது உங்களை கரெக்டா இழுத்துன்னு வந்து விட்டுருக்கு. இல்ல, இந்த சந்தேக கேஸ் சொன்ன வரைக்கும் நான் வந்து நேரடியா பார்த்துருக்கேன். இப்போ எவ்ரி மந்த் இந்த நாகேஸ்வரா பார்க்ல வந்து இங்க சும்மா அதாவது ரோட்ல சுத்திட்டே இருப்பாங்க. நைட்ல எங்க படுக்குதுன்னு தெரியாம பகல்ல வந்து அங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து போலீஸ்காரன் வந்து இழுத்துட்டு போவான். மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, நீ வா வந்துட்டு போ, வந்து 2 நாள் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லியே கூட்டு போவான். பார்த்தாலே வந்து மந்த்லி டார்கெட் அதெல்லாம் மந்த்லி டார்கெட். அது 30th 29th நம்ம சாதாரணமாக வாக்கிங் போகும்போது அதை பார்க்கலாம். ஸோ அது நேரடியாக அதை பார்த்துருக்கேன். அதை பொறுத்து அந்த திருநங்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க சரி என்ன சொல்லுன்னு தெரியல, அது பதிவாகும், அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல. வாழ்த்துக்கள் சார். ஓவராலா சார் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது என்னோட திருநங்கைகளை பத்தி என்னோட பதிவாகிறத நான் விரும்பல, அதனால நான் ஒன்றும் சொல்லல. சரி சரி சரி. இல்ல திருநங்கைகளை பத்தி பதிவு பண்றாங்கன்னா, திருநங்கை இப்ப வசந்தி மேடம் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அவங்க பண்ற அநியாயங்கள் நிறைய இருக்குது. அது வந்து சமுதாயத்துல கண்டிக்கத்தக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்துல திருந்த வேண்டியதும் இருக்குது. நாம நிறைய பேர் படிச்சுட்டு அழகா போலீஸ்காரரும் பல உயர் பதவியில இருக்கிற திருநங்கைகளும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு IAS ஆபீசர் கூட ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவங்க எல்லாம் தான் உதாரணம். ஒரு ஸ்டெப் வளர்ந்துருக்காங்க. அந்த வளர்ந்து மாற்று கருத்து ஒருத்தவரமா அடுத்து வரவங்க எல்லாம் வருவாங்க. எல்லாமே வந்து ஓவர் நைட் ஆயிடாது இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமுதாயம் வந்து அன்றைக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கு நிலைமை மாறி இருக்குதுன்றது நம்ம பார்க்கும் போதே அந்த முன்னேற்றம் தெரியும். அது இருக்குது. அப்படியும் இப்ப எல்லா பொதுமக்களுக்குலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னேறிட்டோமா எல்லாரும் மாறிட்டோமான்னா இல்ல.
அங்கங்க சார் எல்லா திருநங்கைகளும் அந்த மாதிரி முன்னேற்ற பாதைக்கு இல்ல வர்றதுக்கு ரெடியா இல்ல. அதே ரெடியா மாதிரி இல்ல. நீங்க பிச்சைக்காரர்கள் சொன்னீங்க, பிச்சைக்காரிகள் சொன்னீங்க. இந்த காலத்துல பிச்சைக்காரி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் வந்து அன்னதானம் பண்றாங்க, கோயில்ல 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. ஸ்டில் அவங்க வந்து எதுக்கு பிச்சை எடுக்கிறாங்கன்னா, போய் இந்த டாஸ்மாக்ல தண்ணி போய் அடிக்குது. நிக்கிறது தான். தண்ணி தண்ணி அடிக்கிறது அடிக்கிறது தான். சாயங்காலம் போய் தண்ணி அடிக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னா கூட அவங்க வேணாம்னு சொல்லிட்டு ஆனாங்க. காசு இருந்தா கொடுங்க. ஈவன் லேடிஸ் கூட சாயங்காலம் பாத்தீங்கன்னா அங்க டாஸ்மாக்ல தான் இருப்பாங்க. ஸோ அதனால பிச்சைக்காரிங்க மேல நம்ம அனுதாபப்படுறதுல அர்த்தமே இல்லை. அதான் என்னோட கருத்து. இல்ல தேங்க்யூ. அது ஓகே. அந்த காலத்துல இப்படி எழுதியிருக்காரு, அவ்வளவுதான் விஷயம். ரத்னவேல் சார் வாங்க. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நல்ல நல்ல என்ன அந்த விழிப்புணர்வை கிளறிவிடும் ஒரு கவியரங்கமாக கவிதை தொகுப்பாக இது அமைஞ்சிருக்கு போல இருக்கு. நாராயணமூர்த்தி சாருக்கு நன்றி. ஆனால் நான் பின்பகுதியில தான் வந்தேன். ஆனால் பின்னூட்டங்களை கேட்கும் பொழுது பல சிந்தனைகள் என்ற மனதில் ஓடிச்சுது. இந்த திருநங்கைகளை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அது இந்த பாம்புகளை போல. பாம்பு வந்து சும்மா ஏன் கொத்துதுன்னு சொன்னா அது தன்னை தாக்க வர்றாங்க போல ஆனபடினாலே அது கொத்துது. அதை போலதான் இந்த திருநங்கைகள் பாவம். எனக்கு பார்க்க அவர்களுடைய நடத்தை, வசந்தி மேடம் சொன்னது அந்த இதுல அது சில இடங்கள்ல பார்த்தால் மிகவும் வன்முறையாகத்தான் அவர்கள் நடந்து விடுறாங்க. இந்த கை தட்டுறது அப்படியான இதுகளை பார்க்க எங்களுக்கு பெரிய மனசுக்கு கிளேசமாகத்தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு விதமான எங்களது சமூகத்துல இருக்கிற சமூகத்தின் பால் அவர்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்புணர்வு. இப்ப இவ வசந்தி மேடம் இப்ப கார்ல ஓடிக்கொண்டு போய் தட்டுறேன்டா, ஏனென்றால் நீங்களாம் நல்லா இருக்கீங்க, எங்களை இப்படி நடத்துறதுல விட்டுருக்கீங்களே, அந்த ஒரு ஆதங்கம் தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று என்னுடைய கருத்து அப்படி சிந்திக்க தூண்டுது. பாவம் அவர்கள். ஆனா எங்களுடைய ஸ்டீஃபன் சார் சொன்ன போல எத்தனையோ பேர் நல்ல உயர் பதவியில நான் பல பேட்டிகளை கூடி கேட்டிருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி தாங்கள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையை பற்றி எல்லாம் சிறப்பாக செய்கிறார்கள். ஆனா அவர்கள் ஒரு சமூகமாக இணைகிறார்கள். அந்த இணையும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள இந்த இப்படியான ஒரு இந்த விரசமான எண்ணப்பாடுகள் ஏற்படுது. நாங்கள் அவர்கள் பால் நிச்சயமாக அவர்கள் பால் நாங்கள் இரக்கம் கொள்ள வேணும். அவர்களுக்கு என்ன செய்யலாம்ன்றதை பற்றி நாங்கள் எல்லாரும் சமூகமாக எல்லாருமே அதை சிந்திக்க வேணும். இப்ப இப்படியான பிரச்சனை இலங்கையில இல்லை. இப்ப இந்த திருநங்கைகள் என்று அவர் வெளிப்படுவது இல்லை. அது சமூகத்தோட அப்படியே சமூகமாக அவர்கள் அப்படியே இருந்து கொண்டு போறார்கள். அவர் அப்படியான ஆளுன்னு சொல்லி அப்படி போறதை தவிர எங்கள்ட இதுல என்ன இந்த சனத்தொகையின் குறைவு தானே ஆனபடினாலே அதன் வெளிப்பாடு இல்லை. வெளிப்படையாக திருநங்கைகள் என்று சொல்லி அப்படி ஒரு ஆக்கள் ஒரு அவர்களை அப்படி அடையாளப்படுத்தப்பட்டோ அப்படி எல்லாம் இல்லை. ஆனபடினா நான் இந்த தமிழ்நாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய சஞ்சிகைகள், பத்திரிகைகள், புத்தகங்கள்ல இருக்கிற அந்த விவரங்களை பார்த்து தான் நானும் அறியக்கூடியமா இருக்கேன். ஆனால் அவர்கள் பால் நிச்சயமாக நாங்கள் பரிதாபம் கொள்ள வேணும். ஆனால் அமுதாமா சொன்ன அந்த சில கூற்றுகளோட எனக்கு சில முரண்பாடு இருக்கத்தான் செய்து. என்னென்னா, ஏன் இதை நீங்க இப்படியானவர்கள் இதில் கொண்டுறேன். ஆனால் அவர் இப்படியான பிரச்சனைகளை வெளியில கொண்டுத்தான் வேணும். வெளியில கொண்டதான் இது சமூகத்திலே ஆராயப்படும், அலசப்படும், பேசப்படும். அப்ப இதுல 4 பேர் வந்து இதை பற்றி சிந்திச்சு இது இப்படி நடக்கிற தப்பு தவறு என்னடா எல்லா விஷயங்களுக்கும் கருத்து ஒருமைப்பாடும் எதிர்ப்பாடும் இருக்கத்தான் செய்யுது. அது மனுஷ இயல்பு. எல்லாரும் ஒன்றாக ஒரே சிந்தனையோட பயணிக்க மாட்டார்கள். அப்படினால அது வரத்தான் வேணும். அதே போல இந்த விலமாதரை பற்றி நீங்க பேசுனீங்களா? அது விலமாதர்ன்றது அது ஒரு அந்த காலத்துல இருந்து சொல்லுவார்கள் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் உண்டு. அப்ப அந்த காலத்திலேயே இருந்து அது அதனென்றால் அது அந்த ஆண் பெண் சமத்துவமின்மை அது அந்த இயல்பாகவே இருக்கக்கூடிய இயற்கையாகவே ஆண்களுடைய உடல் வாகு, அவர்களுடைய குணநலங்கள், அதுகள் எல்லாத்தையும் பார்க்க அது அந்த சமத்துவமின்மைன்றது அது இயல்பாகவே இருக்கத்தான் செய்யுது. அந்த பலவீனத்தை தான் ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள் நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த பெண்கள் தான் தங்களை ஒரு வியாபார பொருட்களாக ஆக்குகிறார்கள். ஆண்கள் அப்படி ஆக்குறது இல்லை என்றால் அவர்களை பெண்கள் நாடுவதில்லை. ஆனா இங்க ஆண்களுக்குத்தான் இயல்பாகவே அந்த உணர்ச்சி கூட ஆனபடினால அவர்கள் பெண்களை நாடுகிறார்கள். அப்ப பெண்களை தனியா விலமாதர்களை மட்டும் நாடுகிற ஆண்கள் இல்லையே, திருமணமாகிய பெண்களையும் நாடுகிறார்கள். அப்படி பலவிதமான பெண்களை ஆண்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது தனியா இந்த விலமாதர்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படுற ஒரு விஷயம் அல்ல. பொதுவாகவே ஆண் பெண் அந்த
அந்த பாலின பிரச்சனை ஒன்று அது தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு நாங்கள் அப்படியான அந்த கஷ்டத்தின் நிமித்தம் இந்த விலமாதராக மாறுறவர்களுக்கு சமுதாயமாக நாங்கள் ஏதாவது செய்ய வேணும், எப்படி அதை செய்யலாம் என்ற அது ஒரு அரசாங்கம் சிந்தித்து அது அந்த மட்டத்திலே அதை செயற்படுத்துறதுக்கு முன்வர வேண்டும். இந்த அநீதி நிச்சயமாக சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்படும். இப்படியான சமுதாயங்கள், இப்படியான தாழ்த்தப்பட்ட, வேறுபடுத்தப்பட்ட, பாரமுகமாக கணிக்கப்படுகிற இந்த சமுதாயம் எங்கட சமுதாயத்தில் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையோட ஒரு அமைப்பு செய்யல. இது அரசாங்கம் அப்படியான பொறுப்பை எடுத்து செய்யணும். ஆனால் அரசாங்கம் என்ன, அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் அடுத்த முறை நாங்கள் ஆட்சியை எப்படி பிடிக்கிறதுக்கு என்று வழியை பார்க்கிறவர்களே தவிர இப்படி சமுதாய நோக்கத்தோடு சிந்திக்கிறா தெரியல. ஆனபடினால மொத்தத்துல நாராயணமூர்த்தி சார்ந்த இந்த கவிதை தொகுப்பு இவ்வளவு சிந்தனைகளை கிளறி விட்டிருக்கிறது என்றதுக்காக அவருக்கு ஒரு பாராட்டும் கைதட்டலும் கொடுக்கத்தான் வேணும். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. இலங்கையில வந்து இந்த பிச்சைக்காரிகள், திருநங்கைகள் அண்ட் ப்ராஸ்டியூஷன் அதை பத்தி நிலைமை என்ன, அதை பத்தி ஒண்ணு சொல்லலையே நீங்க? ப்ரொஸ்டியூஷன் இருக்குது. ப்ரொஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்ப இந்த இந்தியாவில இருக்கிறத போல அப்படி ஒரு மிக மோசமான தரத்துல இல்லை. எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல ஹோட்டல் வழிய அது அப்படி அந்த ஒரு வசதி உள்ளவர்கள் தான் அங்க போய் நாடுகிறார்கள். அதை செய்கிறவர்களுக்கும் அதால பெரிய நன்மை கிடைக்குது. அந்த ப்ரொஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் அது கஷ்டத்துல நிமித்தம் போய் ப்ரொஸ்டியூஷன் செய்யறது இல்லை. அவர்கள் வந்து உழைப்புக்காகவே தங்கள் ஒரு வருமானம், அதே ஒரு வருமானம் செய்கிற ஒரு தொழிலாகவே அவர்கள் செய்கிறார்கள். இலங்கையிலே அப்படித்தான் நடக்குது. அப்படி இந்த கஷ்டப்பட்டு பாவங்கள் தங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும், அதுக்காக ஒரு ப்ரொஸ்டியூஷன் செய்கிற மாதிரியானது இல்லை. திருநங்கைகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருநங்கைகள் இருக்கணும் இங்க. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப ஒரு போன வருஷம் தான் முதல் தடவையா நான் பார்த்தேன் யாழ்ப்பாணத்துல எங்கட ஊர்ல அவர்கள் ஊர்வலம் போனார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 பேரு கிட்ட ஊர்வலம் போனார்கள். அப்படியாக ஒரு குழுவாக சேர்ந்து இயங்கினதை நான் அன்றைக்கு தான் பார்த்தேன் முதல் தடவையாக. அப்படி ஒரு இயக்கமாக அவர்கள் இருக்கிறது இல்லை. சமூகத்திலே அவர்கள் பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுறதும் இல்லை. அவர்கள் சாதாரணமாகவே எல்லாமே. ஆனால் பார்க்க அவர்கள் அந்த தங்களுக்குள்ள இப்ப சில பேர் சேர்ந்து இவர் இப்படி ஆனால் என்று சும்மா தங்களுக்குள்ள கதைச்சு கொள்வார்களே தவிர ஒரு சமூக ரீதியாக அவர்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக அவர்கள் இல்லை. அவர்கள் சாதாரணமான குடும்பங்களை நடத்துகிறார்கள், பிள்ளைகள் பெறுறார்கள், அப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அது வித்தியாசமாக அப்படி இங்கே இல்லை. ஆக்சுவலா நார்த் இந்தியன்ஸ் வந்து திருநங்கைகளுக்கு ரொம்ப மதிப்பு, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க சார். அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க நார்த் இந்தியன்ஸ். ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் சார். ஸ்ரீலங்காவில் அவர் சொன்னது மாதிரி தான் அமெரிக்காலையும் வந்து ப்ராஸ்டியூஷன் இஸ் மெனி பிளேசஸில் லீகலைஸ்ட். இட்ஸ் அ லீகலைஸ்ட் ப்ராஸ்டியூஷன். ஸோ அவங்க வந்து அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க. அவங்களோட அது வந்து ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி. வந்து லாஸ் வேகஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா அது லீகலைஸ்ட் ப்ராஸ்டியூஷன். ஸோ அதனால அவங்கள வந்து தனியாக பார்க்கறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த திருநங்கை அப்படிலாம் அங்கே கிடையாது. அங்கே வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் வந்து பைசெக்ஷுவல், இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க யார், அதாவது சொல்கிறப்ப தான் அது மிக்ஸ்டு வித் த சொசைட்டி. அவர் தனியாக அவங்க வந்து ஒரு தனியாக நிற்கிறது கிடையாது. தனியாக அவங்க யாரும் தப்பாகவும் எடை போடுறது கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஈவன் இந்த அப்ளிகேஷனில் கூட இப்போ வந்து மேல், ஃபீமேல், அதர் ஜெண்டர்னு போட்டு ஒரு குரூப், ஒரு காலம் வந்துருச்சு. மேல்னு போடலாம், ஃபீமேல்னு போடலாம், அதர்னு போடலாம். ஸோ நீங்கள் மேலும் இல்லை, ஃபீமேல் இல்லை, அதர். அதுக்கப்புறம் தனியாக ஸ்கூலில் வந்து இப்போ அவங்களுக்காக அந்த ரைட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் வேணும், இந்த பாத்ரூம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிலாம். அது வந்து முடியாதுங்கிறாங்க. நீ வந்து அது வந்து பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. மற்றபடி இது வந்து இங்கே இருக்கிறப்ப தான் ஒரு சொசைட்டி வந்து அவங்களை அப்படியே தனியாக ஒரு ஆளாக காமிச்சு, ஒரு குரூப்பாக காமிச்சு அந்த மாதிரி கிடையாதுங்க. சார் இங்கே ஒரு செய்தி சொல்லலாம் சார். ஸ்ரீலங்கா பற்றி. இந்த ஸ்ரீலங்காவில் என்ன லா சொல்லுது அப்படின்னா, providing sexual services for money is not itself is a crime, but it cannot be done publicly or through a third party. இப்போ இங்க கூட நம்ம இந்தியாவில் கூட சார் நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லை தெரியல, நம்ம நாட்டில் கூட நிறைய ஸ்டேட்ல என்ன பண்றாங்கன்னா, the sex profession is illegal, but women trafficking is an offense. இங்க இருக்கிறது இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம இதை பேசினோம்னா இது சப்ஜெக்ட் இதுல போயிடும், வேண்டாம், விட்டுருங்க.
ஏன்னா நம்ம கவிதைகளை பத்தி பேசணும், அது புரிய கவிதைகள் 1-2 கருத்துக்கள் பேசலாம், தொடர்ந்து நம்ம அதை பேச வேண்டாம். செல்லகுமார் சார் வாங்க சொல்லுங்க. சார் இல்லை, நான் மேடம் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸில் டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அது சொல்லணுன்றது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய இருக்கு, நிறைய ஆமாம் சார். டெவலப்மெண்ட். ஆமாம் 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 சார். இந்த பேர் வச்சதே யாராச்சும் வந்து பேசுறீங்களா? நம்ம கவர்மெண்ட் தானே சார், அந்த மாதிரியான பேர் வச்சது. கல்யாணி மேடம் வாங்க. ஆனா இந்த செல்வகுமார் சார் சார் சொன்ன ஒரு எல்லாரும் விஷயத்துல பேசிட்டாங்களா? நீங்க பேச மாட்டீங்களா? இல்ல சார், எல்லாம் பேசிட்டு வரேன் சார் நானு. நீங்க எல்லாம் பிஸியா பேசிட்டாங்க. இருக்கீங்களா? நாங்க க்ளோஸ் பண்ண போறோம். எல்லாம் பேசிட்டாங்க. பண்ணா பண்ணிக்கோங்க சார், நான் வேற யார் நாராயண பேச முடிச்சிட்டு ஃபோன் சித்ரா பண்ணி பேசுறீங்களா? சித்ரா, சீனு சார். சார் அவரு ரத்னவேல் சார் ஏதோ நான் என்ன சொல்லுங்க. சொல்ல வந்தேன்னா, நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல இந்த 3வது செக்ஸ் குலம் அப்படி இருக்குண்டு. அதை அவர்கள் வந்து பொதுவா அந்த அதை இவர்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக பாவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன் நான். இல்ல அதை வந்து திருநங்கைகள் வந்து வெல்கம் பண்றாங்க. தே வாண்ட் லைக் அந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த வேண்டுகோள் ஏற்றுதான் இந்த மாதிரி இங்க நடைமுறைப்படுத்துறாங்க. பீச்ல வந்து அவங்களுக்கு தனியா பாத்ரூம் கூட இருக்கு. ஏன்னா நான் லாஸ்டா அது போயிருந்தப்ப இருக்கு, அது பார்த்தோம், இருக்கு. அது தனியா பாத்ரூம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வச்சிருக்காங்க. தனியா இது வச்சிருக்காங்க, அணையம் வச்சிருக்காங்க. சில விஷயங்கள் நிறைய டெவலப்மெண்ட் காலனி இருக்கு, ஹவுசிங் இதெல்லாம் அவங்களுக்கு தனியா ஹவுசிங் இதெல்லாம் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. பல விதத்துல இங்க நிறைய டெவலப்மெண்ட், பர்டிகுலர்லி தமிழ்நாடு. எஸ் அதுல எஸ் வந்து அது வாஸ்தவம். மற்ற ஸ்டேட்ல எப்படின்றது தெரியாது. வாங்க சார், ஆரம்பிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாராயணமூர்த்தி படித்த கவிதைகள் வந்து கற்புணர்கள் வந்து இந்த காமராஜர் எழுதியது தான். ஆனால் அவர் எழுதிய காலகட்டத்தை நம்ம வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ உள்ள சூழ்நிலையில வந்து அந்த கவிதைகள் வந்து அவங்களுடைய குறைகாலையே நிறைய வந்து வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இதை வந்து கோபத்தோட கொண்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் கொண்டு வந்ததாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்தால் தான் அதுக்கு வந்து தீர்வு கிடைக்குங்கிறது நோக்கத்தோட அது வந்து எழுதப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த இப்போ வந்து கல்வி இப்போ நிறைய வந்து ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள்லாம் வந்து அரசாங்கமே நிறைய மாற்றங்களைகள்லாம் கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீர்திருத்தங்கள் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து கல்வி. அதுக்கப்புறம் வந்து ஒருமுகப்படுத்தி அவங்களை வந்து ஓரங்கட்ட மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது கவிதைகள் வந்து அத்தனையும் அருமை. அவர்கள் எழுதிய கவிதைகள் வந்து எல்லாம் ரொம்ப ரசிக்க முடியாத இருந்தது. அதை செயல்படுத்திய விதம் அவர் நம்ம நாராயணமூர்த்தி படித்து காட்டும்போது நமக்கு வந்து ஒன்று இருந்தது. ரொம்ப அதிகமாக போனால் ஒவ்வொரு கவிதையும் எடுத்து அதை திருநங்கையோ இல்லையா வந்து விபச்சாரத்தை பற்றி, பெண்களை பற்றியோ இல்லை மற்ற இதை பற்றியோ நம்ம வந்து பேசணும்னா ஒன்று தனித்தனி சப்ஜெக்டை பேசணும்னா அது மணிக்கணக்கில் பேசக்கூடிய சப்ஜெக்ட். அதனால் அதை பற்றி அதுக்கு உள்ளேயெல்லாம் நம்ம அதிகமாக போகல. அது மேலோட்டமாக போகும்பொழுது வந்து அது சமூகத்துக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து கவிஞர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது என்னுடைய நன்றி, கருத்து. நன்றி நன்றி சார். சார், வணக்கம். வாங்க கல்யாணி மேடம். வணக்கம் சார். நாராயணமூர்த்தி சார் அழகா படிச்சீங்க. நிறைய எல்லாம் சோகமயமாவே இருந்தது கொஞ்சம். அதுதான் நானும் பார்த்தேன். அவரு நிறைய அந்த ரோஜாக்கள் பத்தி அதிகமா சொல்லியிருக்காரு. நிறைய கவிதைகள்ல வர அந்த ரோஜாக்களும் அந்த முட்கள் அதை பத்தியே நிறைய சொன்னாரு. அது மாதிரி அந்த நடைபாதையிலயும் நட்டுவங்கம் வாசிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதையிலயும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நட்டுவங்கம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தைகள் மாதிரி இருந்தது. அது நல்லா சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த புல்லு வந்து அந்த மாதிரி அவர் சார் யாரோ சொன்ன மாதிரி உடல் மெலிந்த அப்படிங்கிறது, அந்த வசந்த காலத்துடைய இது அப்படிங்கறதெல்லாம் புல்ல பத்தி சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அவர் அண்ணா வந்து இந்த கவிதைகள் எல்லாம் வாசிக்காம அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டது, அந்த பாயிண்ட்டும் இதா சொன்னீங்க. அந்த காகித பூக்கள் திருநங்கை பத்தி சொன்னது அது எல்லாமே அவங்களுடைய வலிகள். எல்லாமே எல்லாம் இந்த பிச்சைக்காரன்ல இருந்து பிச்சைக்காரியில இருந்து திருநங்கையில இருந்து எல்லாமே அவங்களுடைய வலிகளை பத்தி பேசிட்டே வந்தாரு. அதுல கொடுத்த உவமைகள்ல எல்லாமே எனக்கு பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு அதெல்லாம் சரியா நோட் பண்ணி வைக்க முடியல. இருந்தாலும் அந்த நரைத்த நிலா, கல்லறை நாள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த அமாவாசை, அந்த அமாவாசை அப்பதான் நரைத்த நிலா கல்லறை நாள் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? அந்த இடத்துல
அதுக்கப்புறம் அந்த காலனுடைய தேர், அது எல்லா இடத்துலயுமே அங்கேயுமே அந்த காலன் தேர் வர்றப்பவுமே அந்த ரோஜாவை பத்தி ஏதோ ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த காலனுடைய தேருன்னு சொல்லும் போது கூட. அதுக்கப்புறம் அந்த செம்மண் அது சொல்லும் போதும் அந்த இடத்துலயும் ரோஜாவை பத்தி சொல்லியிருக்காரு. அங்கேயும் வந்து அந்த பூமியில வந்து மழை முன் உருகும் மாய மெழுகு அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அந்த எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அது செம்மண் வந்து மழை பெஞ்சா அப்படியே உருகி போயிருமா சார்? இல்ல பிளெண்ட் ஆயிடும், மழையோட பிளெண்ட் ஆயிடும், தண்ணீரோட பிளெண்ட் ஆகி சேர் மாதிரி ஆயிடும் இல்லையா? சேர் மாதிரி ஆகும். அதான் அப்படி அப்படி சாஃப்ட் ஆயிருங்கிற மீனிங்ல சொல்றாரு. ஓகே சார். அது அந்த மாதிரி மகாகவிகளின் தாய்ப்பால் அந்த இடத்துல சொல்லும் போது அந்த குற்றங்கள் பத்தி சொல்றாரு. குற்றங்கள் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டு நியாயங்கள் எல்லாம் வந்து புதைக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு வரி அந்த இடத்துல வந்திருக்கும். புறவெளியில் தற்கொலை, அதுவும் நல்லா, அந்த பாயிண்ட்டும் நல்லா இருந்தது சார். அந்த புழுதி கட்டில், அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில பார்த்தாங்க. அந்த குபேரர் இது அப்படிங்கிறது நான் எப்படி பார்த்தேன்னா, குபேரர் அப்படின்னா நிறைவான செல்வம். அந்த சுழற்காற்று சுழன்று வீசும் போது கூட அது வந்து ஃபுல்லா வந்து வெறும் காத்தா வீசல, அதுல வந்து நிறைய குப்பை கூளம் புழுதி இறகு சருகுன்னு எல்லாமே இருக்கிறதுனால அது நிறைவா இருக்கு அந்த புழுதி காற்று அப்படிங்கறதான் ஒரு குபேரர் அப்படின்னு சொல்றாரு. என்ன குபேரர் அப்படின்னாலே மீனிங் வந்து செல்வங்கள் நிறைந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் வரும். அதனால அந்த சுழற்காற்று வந்து அப்படி நல்லா ட்ரையா இல்லாம நிறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நான் பார்த்தேன் சார் அந்த இடத்துல. அந்த ஊமை, அது ஒரு வழிப்பாதை நான் முதல்ல உங்ககிட்ட கேட்டுட்டேன். பூக்கள், அந்த கனிகளின் சமிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருந்தது. நிறைய கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தூய தமிழ்ல இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த கனிகளின் சமிக்கைகள் தான் அந்த பூக்கள் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதுவும் நல்லா இருந்தது. தென்றலில் விழுந்துருது அந்த இது வந்து இலைகள் வந்து அது பல்லக்கு, இலைகள் வந்து பல்லக்கு, இது தென்றல்ல விழுகுதுன்னு சொன்னது. ஓவராலா எல்லாமே எனக்கு சில இதுதான் அந்த மாதிரி பிடிச்சது, எல்லாமே பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சோகம் வந்து இழையோடிட்டே இருந்தது எல்லாம். ஆனா அவங்களுடைய வலியை பத்தி பேசியிருக்கு. யாரெல்லாம் நீங்க இப்ப பிச்சைக்காரன் பிச்சைக்காரி திருநங்கை அந்த குடிகாரனுடைய வலியை பத்தி என்ன பேசுது, எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுதான் அவனோட வலி. அந்த மாதிரி வலிகளை பத்தியே பேசியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். இததான் கல்யாணி செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. அதுல செம்புல பெயல் நீர் அப்படிங்கறது அந்த செம்மண்ணுல பெய்யக்கூடிய மழைதான். அதுதான்மா எனக்கு இதுல இவர் சொல்லியிருந்தது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, மழை மாதிரி உருகும் மாய மெழுகுன்னு சொன்னதுனால அது உருகி போறது வேற, கலந்து செம்பன் இல்ல உருகி அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே கலந்து போறது. அதுதான் அந்த இடத்துல உருகி போறதுன்னா அது அப்படியே திரவமா போறது இல்ல, அப்படி ஜெல்லு மாதிரி ஆகிறதான் அவர் சொல்றாரு. உருகி அப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. அது செம்புல பெயல் நீர் போல அப்படிங்கறதும் அந்த பொருள் தான். அது அப்படியே ஒரு குழம்பு வடிவத்துல அப்படியே இருக்கிறது தான் அவருக்கு ஒரு ஜெல் வடிவத்தை தான் குறிப்பிடுறாரு. அந்த செமி சாலிட் மாதிரி. ஆமா ஆமா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். அடுத்தது யார் பேசுறது? ஸ்ரீனா பேசுறீங்களா? சித்ரா என்ன பேசுறீங்க? முடிச்சுக்கலாமா? எல்லாரும் பேசிட்டாங்கன்னா முடிச்சுக்கலாம். நன்றி சார். ஒரு அருமையான, அதாவது ஒரு கவிதைன்றப்ப அந்த கவிதையில பல டைட்டில வந்து கருப்பு மலர்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு, தலைப்பு வந்து கருப்பு மலர்கள்ன்றப்ப அவர் அந்த பார்வை வந்து அவர் எங்கெல்லாம் விடுபட்ட பார்வைகள் இருக்கு, யாரெல்லாம் பார்க்காத பார்வை, யார் கண்ணிலே படாத விஷயங்கள் அப்போ அவர் கண்ணில் பட்டிருக்கு, அதுதான் அந்த செய்தியை சொல்றாரு. அந்த செய்தி வந்து இது ஒரு கவிஞலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவிதைகள் எல்லாமே சிறந்த கவிதைகள் நான் பார்க்கிற பார்வையில. ஏன்னா அதுல ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த ஒவ்வொருத்தரோட வழியும் சொல்றாரு, இந்த சமுதாயத்துல என்ன மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்களும் சொல்றாரு. நமக்கு எல்லாமே பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு எல்லாமே பிடிக்கும்னா பிடிக்காது, ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இங்க தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா இந்த கவிதைகளை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒரு புத்தகம் எடுத்து பேசுறோம், அந்த புத்தகத்துல வந்து இந்த கவிதைகள் இருக்கு, இந்த கவிதைகளோட வரிகள் அழகா இருக்கு, ஒரு சில கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும், முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா அது இருக்கதான் செய்யும். அமுதா மேடம்க்கு சில விஷயங்கள் பிடிக்கல, வசந்தி மேடம்க்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்றது இது இயல்பு தானே, அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாருக்குமே அது எல்லாருமே எல்லா கருத்துக்கும் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டா அப்புறம் நாம சும்மா தலையாடுறோன்னு பேரு.
எனக்கு எல்லாமே பிடிச்சிச்சு நல்லா இருந்ததுன்னு சொன்னோம்னா அது பொய். எனக்கு சில விஷயங்கள் பிடிக்குது, சில விஷயங்கள் பிடிக்கலன்னு சொல்லும்போது அங்க உண்மை இருக்கு. அந்த உண்மை தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த உண்மை இருந்ததுன்னா வெளிப்படையான ஒரு இதுதானே. ஒரு ஒரு சீசன்ல வந்து ராமு சார் வரிசையா டாபிக் கொடுத்துட்டே வரும்போது ஒரு முறை வந்து செக்ஸ் பத்தி போட்டார். அதுக்கு நம்ம ஞானசேகர் சார் என்ன தலைப்பு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார். என்ன திட்டினார், இப்படி எல்லாம் போடுறாரு, இப்படி இதெல்லாம் வருவாங்களா, லேடிஸ் எல்லாம் இருக்காங்களா போடுறாங்க. ஆனா அது பேசின பிறகு வசந்தி மேடம் வந்தாங்க. அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து அவர் யாரையுமே காயப்படுத்தல, எதுவுமே பேசல. ரொம்ப அழகா பேசினார். தேவையான விஷயங்கள் மட்டும் பேசினாரு. வசந்தி மேடம் அதுக்கு பின்னோட்டம் கொடுத்தாங்க. இது தேவையான சப்ஜெக்ட்னு அது பேசின பிறகுதான் புரிஞ்சுது. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேச போறோம் அப்படின்றது தெரியாது. நம்ம ஒரு தலைப்பு பார்த்த உடனே அந்த தலைப்பு அந்த புரிதல்ன்றது எல்லாருக்குமே வராது. அது பார்க்கிற பார்வையை பொறுத்து நம்ம இது நான் கூட பல நேரங்களில் சில விஷயங்கள் பார்த்துட்டு படம் பேர் பார்த்துட்டு படத்தையே பார்க்காத இருக்கேன். பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு நான் போய் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இயல்பு வந்து எல்லாருக்குமே நடக்கிறதா. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. நம்ம பாலிசியில என்ன தவிர்க்கிறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாலிடிக்ஸ் தவிர்க்கிறோம், சில விஷயம் ரிலீஜியஸ் தவிர்க்கிறோம், காஸ்ட் தவிர்க்கிறோம். அதுதான் நமக்கு தவிர்க்கிறோம். இந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரத்தில் இப்படி முன்ன பின்ன வரும். அதை நம்ம கொஞ்சம் அப்படி நம்மளோட மாற்று கருத்தை சொல்லிட்டு நம்ம போய்க்கலாம். தவிர இது ஒன்றும் தவிர்த்திட வேண்டிய விஷயங்கள் இருந்தா நானே சொல்லிட்டு இருப்பேன், வேண்டாம் சார் இந்த மாதிரி படிக்காதீங்க அப்படின்னு. இது என்னோட பார்வை. நீங்க என்னோட பார்வைக்கு வேற யாராச்சும் கருத்து சொல்றது தான் யாராவது சொல்லலாம். சார் நானும் அதே தான் சொல்கிறேன் சார். இது வந்து அந்த காலகட்டம். இப்போ வந்து சில புகழ்பெற்ற இலக்கியங்களிலிருந்து சில மாறுபட்ட கருத்துக்கள் கொண்ட புத்தகங்கள்லாம் வெளியே வந்தது. அதுக்காக அந்த இலக்கியமும் தவறு கிடையாது, அது சொன்னதும் தப்பு கிடையாது. அதாவது ஒரு காலத்தின் அது என்ன சொல்லலாம், அது சுவடு. அது அந்த நேரத்தில் வந்து அது இருக்கு. அதை வந்து முன்வைக்கிறாரு. இவரால் வந்து தாங்கிக்க முடியல. இது வந்து தப்பா எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இது வந்து தப்பா சொல்லலை. இந்த விஷயத்தை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. தன்னால் வந்து எந்த தீர்வும் கொடுக்க முடியலன்னா இப்போ சொசைட்டி முன்னாடி வைக்கிறார் இந்த விஷயத்தை. அது வந்து அரசோ அதை மற்ற அமைப்புகளோ அதை எப்படி நம்ம சரி செய்யணுமோ. இப்போ அமுதாமனை சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டு தான். இது ஒருத்தர் மேலேயே குறை சொல்கிறதெல்லாம் பொருள் கிடையாது. ஆனால் அதை எப்படி நம்ம மீட்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சில இடங்களில் லீகல் சட்ட ரீதியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயும் வந்து அது எப்படி பண்ணணும். எனக்கு இப்போ ஆக்சுவலாக நான் திருநங்கைகள் மேலே எனக்கு வந்து இப்போ வசந்தி மேடம் வந்து அவங்க தட்டுறாங்க அப்படின்னா ரைட், சிலர் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டதே இல்லை இப்போ சமீப காலத்தில். நான் ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்க வாழ்வு மலர வேண்டிய வாழ்வு, அவங்க குற்றம் கிடையாது. அது சமூகம் தான் அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு வழி கொண்டு வரணும். அதான் வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து அந்த காலகட்டத்தில் எழுதின பாடலை வந்து நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணலாம். தவறா என்னங்கிறது தெரியல, காலம்தான் நிர்ணயம். அமுதா மேடம் கருத்து என்னன்னா, விலை மாதர்னு எதுக்கு பேர் போடணும், அதுதான் அவங்களோட கருத்து. விலை மாதர் எப்படி பேர் போடணும். ஆனா வந்து அந்த வழிகளை சொல்லும் பொழுது வேற பேர் வந்து சொல்ல முடியாது. ஆண்களை பத்தி இங்க வந்து ஆண்களை சப்போர்ட் பண்ணி பேசல அந்த கவிதையில. அவர்களோட துயரங்களையும் அவருடைய வழிகளையும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? ஆமா, உள்ள திட்டிருக்காரு, ஆண்களை வந்து திட்டிருக்காரு. அதுதான் முக்கியம் அங்க வந்து. ஆனா அதை சொல்லும் போது அவங்கள சொல்லணும், எப்படி சொல்றது, இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா. அது வந்து தவறுகள் விலை மாதர்கள் வர்றதுக்கு ஆண்கள் காரணம்ன்றது உண்மை. அது ஒரு பக்கம் இருக்குது. அதை வந்து அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியாது. நம்ம அந்த கவிதையில இருக்கு. இன்னொரு விஷயம்னா அந்த வார்த்தைகள் நல்ல ஒரு பயன்படுத்திருக்காரு, நல்ல வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காரு. சில வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கலாம். கவிஞடியா இருக்கிறப்ப அழகா இருக்குதுன்றது மட்டும் இல்ல, ஒரு ஒரு புழுதிக்கு அவருடைய பார்வை எப்படி இருந்தது, அந்த பார்வை பாத்தீங்கன்னா அது அது இப்போ அருமையான கேள்வி கேட்டாரு. நம்ம அது என்ன சார் அழுக்கு, இது என்ன கேட்டீங்க? குபேர அழுக்கு, அழுக்கு குபேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது இது வந்து அப்பதானே அது புரியுது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது. அந்த அந்த ஒரு அந்த புழுதியிலே எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. சரகுகள் சம்பந்தம் வச்சுக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரகுகளை நம்ம எப்படி பார்ப்போம், சரகுன்னா சரகு தான் பார்ப்போம், சரகு காத்து அடிச்சா ஓடினோன்றது பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு இணைப்புன்றது இருக்குதுல்ல, அது ஒரு கவிஞனால மட்டும் தான் சொல்ல முடியும், அந்த பார்வையில தான் சொல்ல முடியும், அந்த மொழி தான் சொல்ல முடியும். அப்போ அதுதான் ஒரு சிறப்பு. இதை வந்து சாதாரணமா நம்ம சொல்லிட்டோம்னா அது அது சிறப்பா இருக்கு. அந்த கவிதையில கவிஞர் இப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம், அப்போ ஒரு கவிதை எழுதும் போது எந்த கோணத்துல ஒவ்வொரு பொருளையும் பார்க்கணும். ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கே உதவாத பொருளா, நமக்கு பிடிக்காத பொருளா இருந்தாலும் சரி,
அப்ப அந்த அந்த ஒரு கவிதைன்னா நம்ம அதை வந்து வேற கோணத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இந்த கவிதையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கவிதை எழுதணும்னு நினைச்சேன்னா அப்ப அந்த கவிதை எழுதுறது சும்மா எழுதாதா, நீ 4 வார்த்தை நடந்து போனோம் உட்காந்தோம் அப்படின்லாம் எழுதாத. ஒரு பொருளை பாரு, அந்த பொருளோட மாறுபட்ட கோணத்தை பாரு, அதனுடைய விளைவுகளை பாரு, அத்தனை செய்திகள் இருக்குது இதுல. அப்ப அந்த செய்திகளை நம்ம உள்வாங்கணும்னா நம்ம கவிதை எழுதும் போது நமக்கும் தோணும் இப்படி எழுதுனா நல்லா இருக்குமே. அப்ப அந்த பார்வை நமக்கு மற்றவர்களுக்கு தெரியாத பார்வை நமக்கு எதனா தெரியுதா, அப்போ அதை எப்படி சொல்ல முடியும் கவிஞடையா? அதுக்குரிய வார்த்தைகளை நம்ம தேடலாமே, அந்த தேடல் கிடைக்கும் இல்லையா? அப்ப நம்ம வந்து கவிதை களம் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளோட கவிதைகள்லாம் சிறப்படையும் அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்குது. மகிழ்ச்சி. ஒரு நல்ல கவியரங்கம் மட்டும் இல்ல, நல்ல ஒரு கலந்துரையாடலாவும் இருந்தது. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் தான் இதுல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சூன்யம்னால எல்லாருமே வந்து வெறுக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஆனா அந்த சூன்யத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா அழகான சூன்யம்னு ஒரு வரியில சொல்லியிருக்காரு. ஸோ அழகான சூன்யம் வந்து யாருமே சூன்யம்னாலே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு செயல் தான் அது. பட் ஆனா அதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா மெருகுபடுத்தி அழகான சூன்யம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையில கொண்டு வந்திருக்காரு. அதே நேரத்தில் அமுதம்மா சொன்ன விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஆதங்கம் அது. ஆனா இங்க எல்லாருமே வந்து ஒரு 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 ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்ச ஒரு ஆளுங்க தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக நம்ம பேசவே கூடாதுன்னு நினைச்சோம்னாக்கா இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வெளியில மற்றவங்களை யாருக்குமே போய் சேராதுன்றது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. அதனால இது மாதிரியான எல்லா விஷயமும் பேசுறது எப்பவுமே ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி 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 நாராயணன் சார். ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன்ன்ற மாதிரி இருந்தது. மகிழ்ச்சியா இருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாராயணன் சாருக்கு சிறப்பு வணக்கங்கள். எப்படி ஒரு கொளுத்தி போடணும்னு நினைக்கல சார் நானு. இல்ல கொளுத்தி போடுறதுலாம் கிடையாது.